Good evening, good evening, good evening. Yes, yes. Good evening, everybody. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி and welcome to this session. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Phylum Chordata. Phylum Chordata இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். Hi Liviathan. Hi, good evening. Good evening. So இன்னைக்கு நம்ம சாப்டர் முடிக்க போறோம் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, ஆப்ல போயிட்டு உங்க DPP டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Hi VDS, good evening. Very good evening. Very good evening, everybody. Yes. So chapter என்னது அனிமல் கிங்டம். சாப்டர் அனிமல் கிங்டம் நம்ம முடிக்க போறோம் இல்லையா? ஸோ சாப்டர் அனிமல் கிங்டமோட கடைசி லெக்சர் இன்னைக்கு தான். இன்னைக்கு நம்மளோட ஆம்பிபியா, ரெப்டிலியா, ஸோ டோட்டல் டெட்ராபோடா இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் டெட்ராபோடா முடிச்சிருவோம். ஸோ முடிக்கிறதுக்கு டைம் ஆகும். எஸ், குட் ஈவினிங் லிவியாதன், வெரி குட் ஈவினிங். ஸோ முடிக்கிறதுக்கு டைம் ஆகும், அதனால டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம டக்கு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். சரியா? So we'll wait for 2-3 minutes so that எல்லாருமே join பண்ணிட்டோம். Yes, good evening Nisha, very good evening, very good evening, very good evening. I hope you all are having a great day and great evening. Yes, so I wish you all to have beautiful evening ahead. Chalo. So yes, very good evening Shri, very good evening. So welcome to this session of PW SAMARAN NEET Batch, and in this NEET Batch we are discussing நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இங்க complete NEET sessions பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? NEET sessions. So இந்த செஷன்ஸ்ல நம்ம 11th and 12th ஸ்டாண்டர்டோட NEET level chapters முடிச்சிட்டு இருக்கோம். நாளைக்கு ரிசல்ட். எஸ், நாளைக்கு ரிசல்ட் டேட் சொல்லியிருக்காங்க. பட் ரிசல்ட் கண்டிப்பா வந்துருமா அப்படிங்கிறதுக்கான ஒரு question mark. கண்டிப்பா வருமா question mark இல்லையா? வணக்கம் லத்திகா, வணக்கம் லத்திகா, வணக்கம். ஸோ பார்க்கலாம். ஸோ என்னது, நாளைக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் செஷன்ஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இன்டர்னலி தோணுது. பகல்ல வந்துருச்சு அப்படின்னா ஈவினிங் செஷன்ஸ் கொஞ்சம் அடி வாங்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரிசல்ட் வந்த உடனே we will go live and லைவ்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு நம்மளுக்கு இல்லையா? I have one surprise for you people. லைவ்ல நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ நாளைக்கு ரிசல்ட் வந்தோன்னு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. எஸ் சித்ரா, குட் ஈவினிங் சித்ரா, வெரி குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங். சரி, ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா கிளாஸஸ்? எஸ், சலோ. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நாளைக்கு சாட்டர்டே, நாளைக்கு ஈவினிங் 8 o'clock நம்ம மீட் பண்ணணும். அதுக்கான ஃபார்ம் உங்களுக்கு PW தமிழ்நாடு நீட் இந்த சாட் லைவ் சாட்ல போட்டிருக்காங்க. அந்த ஃபார்ம் எடுத்து ஃபில்அப் பண்ணி உங்களோட இமெயில் ஐடியை கரெக்டாக போட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. ஓகே, நீங்க என்ன பண்ணணும், இமெயில் ஐடியை கரெக்டா போட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். சித்ரா, நீங்க டெக்னிக்கலி யூ ஆர் நாட் சோ சவுண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, அது ஒரு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகணும். சார் லெட் மீ ஷோ யூ. நானும் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. நானும் ஒரு சாம்பிள், இது வரைக்கும் நான் ஃபார்ம் ஃபில் பண்ணல இந்த ஃபார்ம், பட் ஐ வில் ட்ரை. ஓகே, ஐ வில் ட்ரை டூயிங் இட். இன்னைக்கு செஷன் 1 மணி நேரத்தில் முடிக்கணும்னு டார்கெட்டோட வச்சிருக்கேன். 1 hour 10 minutes முடிச்சிடணும் செஷனை. ஓகே, ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 1.5 மணி நேரம் நான் இழுத்து அடிக்க விரும்பல. ஸோ தட் யூ கேன் ஹேவ் சம் ஃபன் இன் பிட்வீன் அண்ட் யூ கேன் ஜாயின் கெமிஸ்ட்ரி கிளாஸ். சரியா? ஸோ PW தமிழ் ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளோட தமிழ்நாடு நீட் லைவ் செஷன் போயிட்டு இருக்கு. நம்மளோட லைவ் தான், என்னோட மூஞ்சி தெரியுது இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 1.5 மணி நேரம் நான் இழுத்து அடிக்க விரும்பல. ஃபிசிக்ஸ் சார் அனௌன்ஸ்மெண்ட் தானே சார்? ஸோ சார் நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஒர்க்குக்கு போயிடுவேன். என்னடா ஒர்க் பண்ற நீ எழில்? ஸோ ஃபார்ம் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு ஃபார்மை கிளிக் பண்ணணும். ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகுது. அதில் உங்களோட நேம், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நேம் தருண் திவாரி. ஓகே, இமெயில் ஐடி நான் இமெயில் ஐடி என்னோடது போட்டாச்சு. ஓகே, தருண் திவாரி tarun.tiwari@pw.live லைவ் போட்டாச்சு. ஃபோன் நம்பர் எஸ் போட்டாச்சு. விச் கிளாஸ் ஆர் எக்ஸாம் ஆர் யூ ப்ரிப்பேரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நீட் அப்படின்னு சூஸ் பண்ணலாம், Class 11 சூஸ் பண்ணலாம், Class 12 சூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் சாம்பிளுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், நீட் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஃபோன் நம்பர் இருக்கு, மேலே இமெயில் ஐடி இருக்கு இல்லையா? இமெயில் ஐடி கொடுக்கும்போது ஸ்பேஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு
பிரச்சனை வந்தா என்ன ஆகாது, ஃபார்ம் போகாது. ஸோ ப்ளீஸ் ஸ்பேசஸ், டாட், கமா இந்த மாதிரி விஷயமெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர், மீதி எல்லாம் ஸ்மால் லெட்டர், இந்த மாதிரி விஷயமெல்லாம் வரும்போது தப்பு வரும், பார்த்துக்கோங்க. எஸ், ஓகே சார், ஃபிசிக்ஸ் ரொம்ப நன்றி. யா சார், டுடே பயாலஜி பேப்பர் வாஸ் வெரி ஈஸி. ஆப்வியஸ்லி இட் வில் பி ஈஸி. சும்மா ஏதாவது வேலைக்கு போக வேண்டியதா, ஃபேமிலி சிச்சுவேஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லடாக்கான, நீ ரெக்கார்டட் வீடியோ நீ பார்த்துக்கலாம். லைவ்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு இருக்கும், உனக்கு இருக்கும். நீங்கள் சாட்டர்டே வந்து உன்னோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ யூ கேன் டூ கண்டினியூ யுவர் ஒர்க் ஆஸ் வெல் ஆஸ் யூ கேன். இந்த ஈவினிங் டைமில் நீ படிக்கலாம், உனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கலாம். ஓகே, காட் பிளெஸ் யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் அண்ட் ஃபியூச்சர். சரியா? ஸோ சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக என்ன ஆயிரும், டேரெக்டாக ஃபார்ம் உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். ஸோ சப்மிட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காலம் வரும் இல்லையா? சரி, ஸோ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டேன் நானும், நீங்களும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிடுங்க. ஓகே, சலோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரியா? ஸோ ஃபைலம் கோஆர்டினேட்டா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைலம் கோஆர்டினேட்டால நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம், இது வரைக்கும் நம்ம ஃபைலம் கோஆர்டினேட்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபைலம் கோஆர்டினேட்டானா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வெர்டிபிரேட்டானா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் கான்ட்ரிக் தயஸ் அண்ட் ஆஸ்டிக் தயஸ் இது நம்ம முடிச்சோம். ஆம்பிபியா நம்ம பார்க்க முடியல பிகாஸ் நம்ம கிட்ட அவ்வளோ டைம் இல்லை. பட் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். குட் ஈவினிங் ஆர்எக்ஸ் பிடிசி. வெரி குட் ஈவினிங் டு த வேர்ல்ட். ஓகே, அண்ட் டு ஆல் மை வியூவர்ஸ். ஓகே, ரொம்ப நன்றி, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. நம்ம இன்னைக்கு கிளாஸஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிகாஸ் இது எல்லாமே நம்ம ஒன்று ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் இதுக்கப்புறம் வரது எல்லாமே. ஸோ கவனிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, டிபிபி போட்டுருவோம். ஓகே, சாப்டர் முடிஞ்சிடும்ல இன்னைக்கு. ஸோ நாளைக்கு இல்லை நாளானிக்குள்ள சாப்டர் முடிஞ்சிடும். ஐ மீன் டிபிபி போட்டுருவாங்க, அது சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. புரிஞ்சுதா? குட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வெர்டிபிரேட்டா, ஆம்பிபியா, ரெப்டீலியா, ஏவ்ஸ் அண்ட் மெமேலியா. இது நாலும் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. சரி, த ஃபர்ஸ்ட் திங், இப்போ இது என்னது டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்ட்ரிக் தயஸ் அண்ட் ஆஸ்டிக் தயஸ். இது நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஆல்ரைட், ஐ டோன்ட் நோ ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல, பட் கொடுத்துட்டாங்க. சரி, ஆம்பிபியா. ஸோ ஆம்பிபியாலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? ஆம்பிபியாலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஆம்பிபியா அப்படின்னா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நம்ம ஆம்பிபியானா என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஸோ ஹேபிட்டாட் என்னது, they are present on land as well as in the water because amphibia அப்படினாலே பாதி land and பாதி water. So anytime they can be on land or water, they can stay anywhere. எங்க வேணா இருக்கலாம். இவங்க ரெண்டுலயுமே இருப்பாங்க, தண்ணிலையும் இருப்பாங்க, லேண்ட்லயும் இருப்பாங்க. அதனால இவங்க amphibians. Body is divided into number 1 head, number 2 trunk, number 3 tail. So head, trunk and tail ஒரு சில பேருக்கு இருக்கு, ஒரு சில பேருக்கு இருக்காது. ஸோ இட்ஸ் நாட் நெசசரி எல்லாத்துக்கும் டெய்ல் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ அதனால தான் கொடுத்துருக்காங்க மே ஆர் மே நாட் பி பிரசன்ட். ஓகே, the skin is either rough or smooth and moist due to the presence of glands on the body. Okay, due to the presence of glands on the body. Okay, due to the presence of glands on the body. ஓகே, ஸோ பாடி எப்படி இருக்கும், பாடியோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் தொட்டு பார்த்தீங்க எப்படின்னா என்ன இருக்கும், இந்த மாய்ஸ்சராக இருக்கும். மாய்ஸ்ட் அப்படி வளவலன்னு இருக்கும். ஏன்? பிகாஸ் அங்கே அந்த மியூக்கஸ் செக்ரீட் பண்ணுற மாதிரி கிளாண்ட்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும் பாடி ஃபுல்லாகவே. இங்கே மாய்ஸ்டாக வச்சுருக்கோம். அப்படி தான் மாய்ஸ்டாக இருக்கும்போது கொஞ்சம் ரெஸ்பிரேஷனுக்கு என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும். ஏன்? பிகாஸ் ஆக்சிஜன், டிசால்வ் ஆக்சிஜன் த்ரூ ஸ்கின் இட் கேன் என்டர் இன்சைட் த பாடி. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நம்மகிட்ட இருக்குது. அதனால தான் ஸ்கின் மாய்ஸ்டாக வச்சுருக்குது. ஓகே, ஸ்கின் வந்து மாய்ஸ்சராக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ எர்த் வார்ம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு சொல்கிறேன் எர்த் வார்ம் பற்றி நம்ம வந்து உங்களுக்கு அவ்வளோ டீட்டெயிலாக படிக்க மாட்டீங்க. பட் மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் பாடியில் இருக்கிறதுக்கு இது ஒரு ரீசனாக கூட இருக்கு. சரி, பிக்மெண்ட் செல்ஸ் கால்ட் குரோமேட்டோஃபோர்ஸ் ஆர் பிரசன்ட். குரோமேட்டோஃபோர்ஸ் நம்ம பிரசன்ட் ஆகிருக்கு அவங்க பாடியில். 2 pairs ஆஃப் குரோமேட்டோஃபோர்ஸ் அப்படிங்கிறது பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ஸ்ட்ரக்சர், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பிக்மெண்ட் செல்ஸ் அதுதான் கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, 2 pairs ஆஃப் லிம்ஸ் இருக்கு அப்படின்னா 2 காலு 2 கை அப்படிங்கிற மாதிரி 4 கால் இதுக்கு இருக்கும். ஸோ 2 pairs ஆஃப் லிம்ஸ். ஸோ டோட்டல் 4 limbs. Therefore they are tetrapods. அதனால தான் அவங்க என்னது டெட்ராபோட்ஸ். பென்டாடாக்டைல். பென்டாடாக்டைல் அப்படின்னா நம்மள மாதிரி பென்டாடாக்டைல். பென்டானா 5, டாக்டைல் டிஜிட்ஸ். ஸோ நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கு, 5 டிஜிட் இருக்கும் இவங்க கிட்ட. ஸோ 5 digits ஆன் ஈச் limb.
ஸோ அவங்க பென்டாடாக்டைல். நம்மளும் என்னது பென்டாடாக்டைல் தான், அவங்களும் பென்டாடாக்டைல் தான். யாரு? amphibians. limbs are absent. limbs are absent. limbs are absent in some. ஒரு சில ஆர்கானிசம்ஸ்ல கை கால்ல இருக்காது. எக்ஸாம்பிள் இக்தியோபிஸ். இக்தியோபிஸ் அப்படிங்கிறது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் நான் முன்னாடியே நான் சொல்லுவேன். இதெல்லாமே வந்துட்டு நான் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லிட்டு வர்றதுதான். ஒரு ஃபைலம்ல இருந்து இன்னொரு ஃபைலமுக்கு ஓகே டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட கேரக்டர்ஸ், ஸோ தே ஆர் லைக் இன் பிட்வீன். தே ஆர் நாட் amphibians, they are not fishes. எஸ் குட் ஈவினிங் ஷாயிதா, வெரி குட் ஈவினிங். ஆமா, இன்னைக்கு நீங்க லேட். நேற்று நான் லேட் பண்ணிட்டேன், இன்னைக்கு நீங்க லேட் பண்ணிட்டீங்க. தட்ஸ் ஓகே, அட்லீஸ்ட் ஜாயின் பண்ணிட்டீங்களே. வெரி குட். ஸோ நான் எப்படி திடீர்னு ஒரு ஃபைலம் இருக்கு, நான் என்னது ஃபிஷ்ஷஸா இருக்கிற ஓகே ஃபிஷ்ஷஸா இருக்கிற இந்த ஆர்கானிசம் ஓகே ஃபிஷ்ஷஸா இருக்கிற இந்த ஆர்கானிசம் திடீர்னு ஃப்ராகா மாறாது. ஃபிஷ்ஷஸா இருக்கிற இந்த ஆர்கானிசம் திடீர்னு என்ன ஆகாது, ஃப்ராகா மாறாது. கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ராகா மாறும் இல்லையா? ஸோ அந்த மாறுற அந்த டிரான்சிஷன் ஸ்டேட் தான் என்னது? டிரான்சிஷன் ஸ்டேட் தான் கனெக்ஷன். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது. ஸோ இங்க என்ன இருக்காது, காலும் டெவலப் ஆயிருக்காது, ஆனா மீன் கேட்டகரியில நம்ம போட முடியாது. ஏன்னா ஆம்பிபியன் கேரக்டர்ஸ் மோஸ்ட்லி டெவலப் ஆயிருக்கும், ஆனா கை கால் டெவலப் ஆயிருக்காது. ஏன்னா அது ஃபிஷ்ஷஸ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, என்ன டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுதான். ஸோ அவங்களுக்கு என்ன இருக்காது, இக்தியோபிஸ். அவங்களுக்கு amphibians but they do not have limbs. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் எவல்யூஷன். இங்க தான் என்னது எவல்யூஷனோட பெரிய ரோல் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க எவல்யூஷன் இங்க நடந்துட்டு இருக்கு. இங்க கொஞ்சம் போரிஃபேரால இருந்து டெவலப் ஆகி அப்படியே ஃபைலம் நம்மளோட ஹியூமன் பாடி வரைக்கும் டெவலப் ஆயிருக்கு. அப்படியே என்னது சின்ன மாற்றங்கள் சேர்ந்து எவல்யூஷன் ஆகி நம்ம இன்னைக்கு நான் தருண் திவாரி உங்க முன்னாடி நின்று இருக்கேன். என்னோட எவல்யூட்டட் போர்ஷன் மேபி இன்னிலிருந்து ஒரு 1000 years 10,000 years கழிச்சு வரலாம் இல்லையா? சரி, அதுதான் இக்தியோபிஸ். limbs are absent in some. paired fins absent. paired fins இருக்காது. unpaired fins may be present. unpaired fins, so அதுதான் இந்த ஃபிஷ்ல இருந்து amphibiaக்கு கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கிற ஒரு சில ஆர்கானிசம்ஸ்ல fins நம்மளுக்கு தெரியும். exoskeleton is absent. endoskeleton is mostly bony. exoskeleton இருக்காது. so exoskeleton absent but endoskeleton is bony. obviously அவங்க vertebrateலயும் tetrapoda vertebrate அதுல நல்லா என்ன உள்ள டெவலப் ஆயிருக்கும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் லைஃப் அக்வாட்டிக்ல இருந்தா வந்திருக்கு. 100% கரெக்ட், 100% ட்ரூ. அக்வாட்டிக் தான் ஃபர்ஸ்ட் லைஃப் அக்வாட்டிக் தான். நம்ம எல்லாருமே தண்ணியில இருந்து தான் வந்திருக்கோம். சரியா? நம்ம எல்லாருமே எங்க இருந்து வந்திருக்கோம்? தண்ணியில இருந்து தான் வந்திருக்கோம் இல்லையா? நம்ம எல்லாருமே என்னது தண்ணியில இருந்து தான் வந்திருக்கோம். ஸோ அக்வாட்டிக் இஸ் த ஃபர்ஸ்ட் லைஃப். அதுதான் உண்மை. ஓகே, நீங்க வந்து எவல்யூஷன் எங்க படிச்சாலுமே சரி அதுதான் போட்டிருக்கும். தண்ணியில இருந்து லேண்டுக்கு வரும். என்னது? தண்ணியில இருந்து லேண்டுக்கு வரும். லேண்ட்ல இருந்து மறுபடியும் தண்ணிக்கு போகும், செட் ஆகாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஆம்பிபியன் ஆயிரும். அதுக்கப்புறம் லேண்ட்ல கொஞ்சம் கண்டினியூஸா ஸ்டே பண்ணும்போது கைகாலெல்லாம் வளர்ந்து ரெப்டைல்ஸா மாறும். ரெப்டைல்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விங்ஸ் வளர்ந்து ஏவ்ஸா மாறும். ஒரு கேட்டகரி ஏவ்ஸா போகும், ஒரு கேட்டகரி மேமல்ஸா போகும். சரியா? சோ இதுதான். அதுக்கு இடையில ஒண்ணு வரும், ஆர்கியோப்டெரிக்ஸ் வரும். நீங்க படிப்பீங்க எவல்யூஷன்ல. ஆர்கியோப்டெரிக்ஸ் ஒரு சைடு விங்ஸ் இருக்கும், இன்னொரு சைடு கை இருக்கும். ஆர்கியோப்டெரிக்ஸ். ஆல்ரைட். சோ ஆர்கியோப்டெரிக்ஸ் என்னது? பேர்ட்ஸ்க்கும் மேமல்ஸ்க்கும் இடையில வரும். இதான் எவல்யூஷன். இப்படிதான் எவல்யூஷன் நடந்திருக்கு. புரிஞ்சுதா? சரி. now nictating membranes are developed in the eyes. so இங்க என்ன இருக்கும்? nictating membranes present ஆயிருக்கும். nictating membranes அப்படினா கண்ல, ஹனா? nictating membranesனா கண்ல அந்த membrane, the transparent membrane of the eye. all right. சரி, அடுத்து என்னது? next is அச்சா இங்க பாருங்க, இதுதான் நம்மளோட ரெப்டிலியா. ரெப்டைல்ஸ் தான் இது. ரெப்டைலா ஆம்பிபியன்ஸா? ரெப்டைல்ஸ். இது ஏன் இங்க போட்டிருக்காங்க? சாலமெண்டர். சரி, இது சாலமெண்டர். ஓகே சாரி, சாலமெண்டர். இது என்னது? ராணா டிக்ரீனா. இது பல்லி கிடையாது. பல்லியா? அது பல்லியா ஃப்ராகா? சாலமெண்டர். ஓகே, ராணா டிக்ரீனா அண்ட் பூஃபோ. ஸோ ராணா டிக்ரீனா தான் நம்ம வந்து நம்மளோட புக்ல நம்ம படிப்போம். ராணா டிக்ரீனா தான் நம்ம புக்ல படிப்போம் இல்லையா? நம்மளோட ஃப்ராக் டாபிக்ல ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ் அதுல நம்ம ஃப்ராக் படிப்போம். ஃப்ராக்ல ராணா டிக்ரீனா தான் நம்ம படிப்போம். இதுதான் அந்த ராணா டிக்ரீனா. ஓகே, சரி. அடுத்தது digestive system. so digestive system, mouth is large and upper or lower both jaws have teeth. mouth is large and upper or lower jaw both have teeth. okay
ஓகே சரி. டங் இஸ் ப்ரொட்ரூசிபிள். ப்ரொட்ரூசிபிள் அப்படின்னா டங் வந்து வெளியே நீட்டிட்டு அதுக்கப்புறம் இழுத்துட்டு போகும். ஓகே வெளியே நீட்டிட்டு ஸோ நீளமா போயிட்டு வெளியே அதுக்கப்புறம் இழுத்துரும். அந்த மாதிரி டங் இருக்கும். ஓகே டங் வந்து பெருசா இருக்கும் அண்ட் வெளியே வரைக்கும் நீட்டு ரொம்ப தூரம் வரைக்கும் வெளியே வந்து நீட்டிட்டு வரும். எதுக்கு? இன்செக்ட்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்காக. இன்செக்ட்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்காக நீங்க ஃப்ராகோட டங் பார்த்துருப்பீங்க. முன்னாடி டக்குன்னு வெளியே வந்து ப்ரேய பிடிச்சி உள்ள இழுத்துரும் இல்லையா? வணக்கம் யூனிக் சோல். வணக்கம் வணக்கம். வெல்கம் வெல்கம் டு தி செஷன். ஓகே ஸோ அதுதான் டீத் இஸ் டங் இஸ் ப்ரொட்ரூசிபிள். டீத் ஆர் ஹோமோடென்ட். ஹோமோடென்ட் டீத் அப்படின்னா என்ன? ஹோமோடென்ட்னா ஒரே மாதிரி இருக்கிற டீத். ஒரே மாதிரி. ஒரே மாதிரினா நம்மளுக்கு எப்படி இருக்கு? நம்மளோட டீத் ஹெட்ரோடென்ட். நம்மளோட டீத் என்னது? ஹெட்ரோடென்ட். வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ ஹியூமன்ஸ் டீத் எப்படி இருக்கும்? ஹியூமன்ஸ் டீத் ஹெட்டரோடென்ட். 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 தீகோடென்ட். ஓகே ஹெட்டரோடென்ட்னா டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா 4 டைப்ஸ் ஆஃப் டீத் we have. 4 டைப்ஸ் ஆஃப் டீத். நம்ம கிட்ட 4 டைப் ஆஃப் டீத் இருக்கு. இன்சிசர், மோலார், இன்சிசர், canine, molar, premolar. Sorry, premolar, molar, whatever it is. Okay, incisor, canine, premolar, molar. So நம்ம கிட்ட 4 டைப் ஆஃப் டீத் இருக்கு. தீகோடென்ட் அப்படின்னா என்ன? தீகோடென்ட் அப்படின்னா நம்மளோட ஜாஸ்க்கு இடையில இருக்கும். அதனால இது பேர் தீகோடென்ட். ஓகே நம்ம கிட்ட கம்ஸ் இருக்கும், நாட் ஜாஸ், சாரி கம்ஸ் இருக்கும். கம்ஸுக்கு இடையில இந்த டீத்தை பிளேஸ் பண்ணிருப்பாங்க. தீகோடென்ட். ஸோ ஹெட்ரோடென்ட். ஆனா இங்க என்னது? ஹோமோடென்ட். ஹோமோடென்ட்னா similar type of teeth will be present. Clear? சரி. அடுத்தது alimentary canal ends with and polyphyodent. இங்க என்னது? polyphyodent. Homodont and polyphyodent. Alimentary canal ends in the cloaca. Cloaca என்னது? anus இருக்காது. So mouthல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது complete digestive system. So mouthல இருந்து ஸ்டார்ட் ஆகி cloacaல முடியும். எந்த ஓப்பனிங்னாலும் cloacaல தான் எல்லாமே ஓபன் ஆகும். ஸோ ஆனஸ் இங்க இருக்காது. cloaca is the common opening. Alright, cloaca is the common opening. இங்க cloaca இருக்கும், ஆனஸ் present ஆயிருக்காது. சரி. Now respiration எப்படி? respiration by skin and lungs. respiration by skin and lungs. So obviously skin and அதனால தான் என்ன சொன்னேன்? moisture வழியா respiration பண்ணும். diffuse ஆயிரும். அந்த ஆக்சிஜன் அப்படியே வாட்டர்ல dissolve ஆகி diffuse ஆயிரும் inside. Okay, so larval forms have gills. So larval என்ன இருக்கும்? tadpole ல gills இருக்கும் and they excrete what? tadpole ல gills இருக்கு. அப்போ அது என்ன excrete பண்ணும்? யூரியா excrete பண்ணுமா? யூரியா excrete பண்ணுமா இல்ல யூரிக் ஆசிட் excrete பண்ணுமா? tadpole excrete யூரியா இல்லையா? tadpole excrete what? யூரியா, right? அதுக்கப்புறம் tadpole கரெக்ட் தானே? tell me if I am wrong. Okay, just correct me if I am wrong here. So tadpole இருக்கு, அவங்களுக்கு என்ன இருக்கு? gills இருக்கு. tadpole larva. So respiration through gills. And some organisms like Proteus, external gills are present. So external கிட்ட ஓகே அது நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. என்சிஆர்டில கொடுக்கல. ஸோ அது நம்மளுக்கு வேண்டாம். சரியா? சரி. வேற சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஹார்ட் இஸ் 3 chambered. ஹார்ட் எவ்வளோ சேம்பர்ட்? ஹார்ட் நம்மளுக்கு 3 chambered ஹார்ட். ஆல்ரைட். ஸோ 2 ஆரிக்கல் இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்? லைட் சே இதுதான். இது என்னது? ஒரு ஆரிக்கல். இது இன்னொரு ஆரிக்கல். இது என்னது? வென்ட்ரிக்கல். சரியா? வென்ட்ரிக்கல். சைனஸ் வெனோசஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சைனஸ் வெனோசஸ் ஆக்சுவலி வென்ட்ரிக்கல் இருக்கும். நம்ம இது பின்னாடி பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். ட்ரையாங்குலர் ஷேப். ஓகே மூணு ஷேப் வரும். ஓகே கோனஸ் ஆர்டீரியோசஸ், அதுக்கப்புறம் சைனஸ் வெனோசஸ் அப்படிங்கிறது இங்கேயும் இருக்கு. ஃபிஷஸ்ல இருந்து தானே டெவலப் ஆயிருக்கு. ஸோ கோனஸ் ஆர்டீரியோசஸ், சைனஸ் வெனோசஸ் இங்கேயும் இருக்கு. பட் ஹார்ட்டுக்கு எவ்வளோ சேம்பர் இருக்கும்? ஹார்ட்டுக்கு 3 chambered இருக்கும். 3 chambered ஹார்ட். ஆல்ரைட், 3 chambered ஹார்ட். ஆல்ரைட். டிஆக்சினேட்டட் பிளட் வரும், வென்ட்ரிகல்ஸுக்கு போகும். அதுக்கப்புறம் பல்மனரி ஆர்டரி வழியா எங்க போகும்? பல்மனரி ஆர்டரி வழியா ஹார்ட்டுக்கு போகும். ஃபார் லங்ஸுக்கு போகும் ஃபார் ஆக்சிஜனேஷன். அதுக்கப்புறம் அங்கிருந்து எங்க வரும்? அங்கிருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் லெஃப்ட் ஆரிக்கல், அதுக்கப்புறம் லெஃப்ட் வென்ட்ரிகல் அண்ட் அயோட்டா வழியா பிளட் சப்ளை ஆயிரும். ஸோ இதுதான். Tadpole primarily excrete ammonia as a nitrogenous waste product while adult frog excrete urea. Obviously அது தண்ணியில இருக்கறனால அது என்ன பண்ணும்? அமோனியா ரிலீஸ் பண்ணும் இல்லையா? தண்ணியில இருக்கறனால because tadpole develops in the water. All right, tadpole develops in the water, so they excrete ammonia, so they are ammonotelic. But adult frog, they mostly live on land, sometimes water also, but live on land, so they excrete urea as an excretory product. Right, very good.
சார் ஹியூமன் ஃபிசியாலஜி எப்போ எடுப்பீங்க, அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எஸ், ஆப்வியஸ்லி ஹியூமன் ஃபிசியாலஜி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ஐ திங்க் டிஷ்யூ வரும்னு நினைக்கிறேன். டிஷ்யூக்கு அப்புறம் நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜி தான் போவோம். ஓகே, சரி. 2 auricle and 1 ventricle. எஸ் 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 2 auricle and 1 ventricle. சரியா, 2 auricle and 1 ventricle. ஸோ இது ஒரு auricle, இது ஒரு auricle and இது வந்து ஒரு ventricle. Aortic arc are 1 to 3 in number. Aortic arc 1ல இருந்து 3 வரைக்கும் இருக்கும். நான் சொல்றேன் aortic arc when we study frog we will study that in very detail. அதனால இப்போ இங்க ஃபோக்கஸ் பண்ணனும் அவசியம் இல்ல. Hepatic portal, vein and renal portal system present ஆயிருக்கும். They are cold blooded. Yes, they are poikilothermic, that is cold blooded animals, and they show hibernation and aestivation. Hibernation and aestivation. What is hibernation and what is aestivation? Hibernation and aestivation அப்படினா என்ன? Summer sleep and winter sleep. Summer sleep and winter sleep. கரெக்ட்டா? Summer sleep and winter sleep. இப்போ summer sleep and winter sleepனா என்ன? சம்மர் டைம்ல அது என்ன பண்ணிரும்? அந்த நிலத்தை தோண்டி உள்ள போயிடும். உள்ள போய் அது ஒரு 6 மாசம் அங்க கிடக்கும். சம்மர் இருக்கிற வரைக்கும் உள்ள இருக்கும். அதுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள செட்டில் ஆயிடும். வெளியே வராது. வின்டர் டைம்ல அதே மாதிரி தான். வின்டர் டைம்லயும் நிலத்துக்கு அடியில போய் செட்டில் ஆயிடும். அதுதான் சம்மர் ஸ்லீப் அண்ட் வின்டர் ஸ்லீப். அது வந்து இன்ஆக்டிவா இருக்கிற கண்டிஷன், இன்ஆக்டிவா இருக்கிற அந்த டைம் பீரியட். ஏன்னா வெளியில இருக்க கோல்டு பிளட்டட்ல வெளியில இருக்க டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீமா இருக்கும்ல, ஸோ அதோட பாடி எஃபெக்ட் ஆகும். அதனால அது என்ன பண்ணிடும்? மண்ணை தோண்டி உள்ள போய் தூங்கிடும். ஓகே, வெறும் ரெய்னி சீசன்ல மட்டும் தான் வெளியே வரும். ஓகே, இன் இன் ரெய்னி சீசன் இட் வில் கம் அவுட். ரெய்னி சீசன்ல தான் வெளியே வரும். இப்போ ரெய்னி சீசன்ல எதுக்கு வெளியே வருது? ஃபார் கேதரிங் த ஃபுட், ஃபார் நெக்ஸ்ட் ஸ்லீப். எதுக்கு? அடுத்த தாட்டி தூங்க போறதுக்கு ஃபுட்டு கேதர் பண்றதுக்காக நம்பர் 1. அண்ட் நம்பர் 2 எதுக்காக? மேட்டிங்காக, இல்லையா? மேட்டிங்காக அது வெளியே வரும். அண்ட் மேட்டிங்காக வெளியே வந்து டர் டர் டர்ன்னு சவுண்ட் போடும். எதுக்கு? டு அட்ராக்ட் த ஃபீமேல்ஸ். ஆல்ரைட், இங்க வோக்கல் கார்டு இவ்வளவு பெருசா வோக்கல் சாக் இது வளர்ந்து க்ரோ ஆகும். டர் 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 இந்த மாதிரி சவுண்ட் வரும், இல்லையா? எதுக்கு? டு அட்ராக்ட் த ஃபீமேல்ஸ் இன் த ரெய்னி சீசன் so that they can mate. ஆல்ரைட், அதுதான் hibernation and aestivation. Hibernation and aestivation. So aestivation இது winter sleep. Hibernation winter sleep. Hibernation winter sleep and aestivation summer sleep. Summer sleep. Aestivation summer sleep and correct தானே? Yes, hibernation in winters. Right. சரி, அடுத்தது nervous system. Brain is poorly developed. Brain is poorly developed. Skull is dicondylic. Dicondylic அப்படினா என்னது? Dicondylic அப்படினா ரெண்டு கொண்டைல் இருக்கும்னு அர்த்தம். Dicondylic skull. நமக்கிட்ட என்ன இருக்கு? நமக்கிட்ட பின்னாடி ரெண்டு சின்ன டிப்ரெஷன் மாதிரி இருக்கும். சின்ன டிப்ரெஷன். croaking sound. Yes. Right, croaking sound. அதுதான் கேவலமான ஒரு சவுண்ட். அது கேவல டர்ன்னு இருக்கும். டர்டர் சவுண்ட். டர்டர் சவுண்ட். அது எனக்கு அது டர்டர் சவுண்ட் தான். சரி, இப்போ பிரெயின், இப்போ மண்டை ஓடு எடுத்துக்கிட்டீங்க. இந்த மண்டை ஓடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மண்டை ஓட்டில் இப்படி இப்படி டக் எடுத்து வெளியே வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்படி திருப்பி பார்க்கும்போது பின்னாடி இப்படி டிப்ரெஷன் மாதிரி இருக்கும். அந்த டிப்ரெஷன்ல தான் நம்மளோட என்னது வெர்டிபிரல் கார்ட், தட் இஸ் வெர்டிப்ரா என்ன ஆகும்? அட்டாச் ஆயிருக்கும் பின்னாடி இந்த இடத்துல. எஸ், ஆக்சிபிட்டல். அதுக்கு பேர் தான் ஆக்சிபிட்டல் கொண்டைல். எவ்வளோ இருக்கும்? 2 இருக்கும். ஒன்று லெஃப்ட் சைடு இருக்கும், ஒன்று ரைட் சைடு இருக்கும். அதனால டைகொண்டைல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, டைகொண்டைல். இப்போ ஸ்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆக்சிபிட்டல்ல இந்த இடத்துல ஒரு டிப்ரெஷன், இங்க ஒரு டிப்ரெஷன். அப்போ என்ன ஆகும்? நம்மளோட ஃபர்ஸ்ட் போன் இங்க போய் அட்டாச் ஆகும். அப்போதான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எஸ் அப்படின்னு சொல்றோம். எஸ், நோ. எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் அட்லஸ், செகண்ட் ஒன் ஆக்சஸ். அட்லஸ், ஆக்சஸ், எஸ், நோ போன்ஸ். ஓகே, அதுதான். ஸோ இங்கே என்ன இருக்கு? 2 கொண்டைல் இருக்கு. ஸோ தே ஆர் டைகொண்டைலிக். have 2 occipital condyle. 2 occipital condyles they have. Okay, 2 occipital condyle. 2 occipital condyle. I'm sorry.
All right. So 10 pairs of cranial nerves. எவ்வளோ cranial nerves இருக்கு? 10 pairs இருக்கு நம்மளோட cranial nerves. சரி, அதுக்கப்புறம் tympanic membrane present ஆயிருக்குமா? Obviously கேட்கறதுக்கு tympanic. So டர்ர டர்ரன் போடுற சவுண்டை ஃபீமேல் கேட்டா தானே அட்ராக்ட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த கேட்கறதுக்கு காது வேணும்ல, ஸோ அங்கே என்ன இருக்கும்? tympanic membrane will be present. ப்ராப்பர் இயர் லோப் எல்லாம் டெவலப் ஆயிருக்காது, ஜஸ்ட் tympanic membrane present ஆயிருக்கும். எஸ், ஸோ excretory systems என்னது? கிட்னி present ஆயிருக்கும், 2 கிட்னி, ஸோ 2 kidneys are present. அண்ட் கிட்னி எப்படி? மீசோ நெஃப்ரிக் கிட்னி. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே நம்ம மீசோ நெஃப்ரிக் கிட்னி தான் பார்த்துருக்கோம் இல்லையா? லார்ஜ் யூரினரி பிளாடர் பிரசன்ட் ஆயிருக்கும். ஆனா யூரினரி டக்ட் எங்க ஓப்பன் ஆகும்? குளோய்க்கால தான் ஓப்பன் ஆகும். செமினல் டக்ட் எங்க ஓப்பன் ஆகும்? குளோய்க்கால தான் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் எது ஓப்பன் ஆகுது? ஸோ குளோய்க்கா இஸ் அ காமன் ஓப்பனிங். குளோய்க்கா இஸ் அ வாட்? காமன் ஓப்பனிங். இது என்னது? காமன் ஓப்பனிங். ஸோ எதுனாலும் இங்க தான் ஓப்பன் ஆகுது. ஸோ குளோய்க்கா இஸ் அ காமன் ஓப்பனிங். சரி, எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட் என்ன? யூரியா. எப்போ? அடல்ட். அமோனியா, டாட்போல். அமோனியானா டாட்போல். டாட்போல் அப்படின்னா என்னது? டாட்போல் அப்படின்னா அமோனியா. அதே யூரியானா அடல்ட். என்ன? அடல்ட்னா இங்க யூரியா. அலிமெண்டரி கனால், யூரினரி பிளாடர் அண்ட் ரிப்ரொடக்டிவ் ட்ராப் ஓபன் த்ரூ த குளோயக்கல் அப்பர்ச்சர். எல்லாமே காமன் ஓப்பனிங். Sexes are separate. Male frog, female frog தனித்தனியா இருக்கும் இல்லையா? மேல் அண்ட் ஃபீமேல். மேல்ஸ் do not have copulatory organs. மேலுக்கு copulatory organ இருக்காது, ஆனா copulatory pad இருக்கும். கொடுத்துருக்கீங்க இல்ல? கொடுக்கல. ஆர்கன் இருக்காது, ஆனா copulatory pad அப்படிங்கிறது இருக்கும். copulatory pad. கோப்புலேட்டரி பேட் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஃபிங்கர்ல, இங்க ஃபர்ஸ்ட் ஃபிங்கர்ல ஒரு பேட் மாதிரி இருக்கும். அது வந்து ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகாம இருக்கிறதுக்கு. ஸோ ஃபீமேல் மேல மேல் உட்காந்துரும். மேல் உட்காந்து அதோட தலைக்கு கீழே அதோட ஃபர்ஸ்ட் 4 லிம்ஸை வச்சு லாக் பண்ணிடும். லாக் பண்ணி அதுக்கப்புறம் மேட்டிங் ப்ராசஸ் பண்ணும். ஸோ அதுதான் கோப்புலேட்டரி பேட். ஸோ கோப்புலேட்டரி பேட் பிரசன்ட் ஆயிருக்கும், ஆனா கோப்புலேட்டரி ஆர்கன் எதுவும் பிரசன்ட் ஆயிருக்காது. சரியா? சரி. கோனோடக்ட்ஸ் ஓபன் இன்டு குளோய்க்கா. ஸோ கோனோடக்ட்ஸ் அப்படியே கொனாட் எங்க ஓப்பன் ஆகும்? குளோய்க்கால ஓப்பன் ஆகும். ஸோ அது காமன் ஓப்பனிங் குளோய்க்கா தான். கொனாடுக்காக. கொனாட்னா ஸ்பெர்ம், ஐ மீன் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம்காக. ஆல்ரைட். தென் ஃபர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல். என்ன பண்ணும்? எக் வெளியே லே பண்ணும். எக் அண்ட் ஸ்பெர்ம் வெளியே ரிலீஸ் பண்ணும். மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே அதோட ஸ்பெர்ம் அண்ட் எக் ஓவம் ரெண்டுமே வெளியே ரிலீஸ் பண்ணும் தண்ணியில். அண்ட் நிறைய ரிலீஸ் பண்ணும். ஓகே, மல்டிபிள், so many eggs are released and sperms are released. Why? Because of the external fertilization அப்படிங்கறனால, to ensure fertilization. ஏதோ வந்து predator வந்து அவங்க eggs எல்லாம் சாப்பிட கூடாது. சோ அப்படி பண்ணாலுமே இல்ல தண்ணியில வந்து அப்படி தண்ணியில எங்காச்சும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரே இடத்துல என்ன பண்ணும்? நிறைய எக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். so that fertilize ஆகும். அந்த எக்ஸுக்கு மேல sperm ரிலீஸ் ஆகும் அண்ட் அங்க ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஓகே, சரி. சலமாண்டர் மட்டும் இங்க கொஞ்சம் டிஃபரெண்ட். ஷோஸ் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். சலமாண்டர் ஷோஸ் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன், மீதி எல்லாமே எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஃபீமேல்ஸ் ஆர் ஓவிபாரஸ். ஓவிபாரஸ்னா ஆப்வியஸ்லி எக் ரிலீசிங். கரெக்டா? ஓவிபாரஸ்னா எக் ரிலீசிங், ரைட்? சரி. நெக்ஸ்ட் என்னது? டெவலப்மெண்ட் இஸ் ஆப்வியஸ்லி ஃபர்டிலைசேஷன் வெளியே நடந்தா, வெளியே ஃபர்டிலைசர் மறுபடியும் பாடிக்குள்ள என்டர் ஆகாதுல. ஃபர்டிலைசேஷன் வெளியே நடந்தா டெவலப்மெண்ட்டும் என்ன இருக்கணும்? எக்ஸ்டர்னலா தான் இருக்கணும். நோ எம்ப்ரியானிக் மெம்பரேன்ஸ் ஆர் பிரசன்ட். லார்வா. சோ லார்வா இது இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட் அப்படி இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் த்ரூ மெட்டமார்பசிஸ். அண்ட் இதுங்க டாட்போல்னு சொல்லுவோம். அந்த லார்வாக்கு ஸ்டேஜ் டாட்போல் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? புரிஞ்சிருச்சா? ஏவ்ஸ் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? சரி. சர்க்குலேஷன் என்னது? 3 chambered heart. ரெஸ்பிரேஷன் த்ரூ ஸ்கின், கில்ஸ், லங்ஸ். அண்ட் லங்ஸ். ரீப்ரொடக்ஷன் எப்படி? ஃபர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல், டெவலப்மெண்ட் இன்டைரக்ட் அண்ட் ஓவிபாரஸ் ஆப்வியஸ்லி. எக்ஸ்கிரீஷன் அமோனோடெலிக், எது? லார்வா. யூரியோடெலிக் அடல்ட். ரைட்? சரி. சோ நம்மள என்ன பண்ணியாச்சு? ஆம்பிபியா படிச்சாச்சு. அடுத்து என்னது? during mating foam like material containing both eggs and sperms formed, they released into water. Sir, they do mating, but how come fertilization is external?
Good question, good question. See, இல்ல 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 கண்ணா அப்படி கிடையாது. இப்போ they do mating. இப்போ நம்ம இதை நான் எப்படி சொல்றது, ஓகே இப்போ செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் பண்ணும்போது இப்போ பெனிஸ் வெஜைனாக்குள்ள இன்சர்ட் ஆன உடனே என்ன ஆயிராது, ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆயிராது. there is some process for that. First அது செமினல் வெசிக்கல்ல ஸ்டோர்ட் ஆயிருக்கும். it will take time to come out of the penis for insemination. all right. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்க. they do copulation but they release sperm and egg outside. they do not release inside, they release outside in the water. சரியா? you will understand when you understand the human reproduction also properly. okay, human reproduction, and when you connect this two you will understand clearly. இப்போதைக்கு just in the basic understanding போது you will definitely understand one day when you finish your reproduction chapter, and when you connect this with human reproduction you will understand. சரியா? so அதுதான் sperm and egg வெளியே தான் ரிலீஸ் பண்ணும், though they do copulate but வெளியே ரிலீஸ் பண்ணும். all right. இதை நான் எப்படி சொல்றது, I don't know how to explain this area, but அது அப்படிதான். okay, so examples என்னது, ichthyophis, blind worm, Amphibia, okay, congoil, then tiger salamander, bufomin's toad, இதுதான் கேட்டுட்டு இருக்காங்க. rana நம்மளோட frog, and salamandra salamander. okay, gray matter. neoteny, neoteny என்னது, neoteny when there is deficiency of iodine in the water. very very important, iodine. அதனால தான் thyroid gland இங்க டெவலப் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஃப்ராக்ல தைராய்டு கிளாண்ட் டெவலப் ஆயிருக்கும் ஆம்பிபியன்ஸ்ல. ஏன்னா அங்க அயோடின் கிளாண்ட் தைராய்டு கிளாண்ட்ல தான் போயிட்டு அதோட மெட்டபாலிசம்ஸை டெவலப் பண்ணி மெட்டமார்பசிஸ் பண்ண வைக்கும். ஸோ லார்வா, ஸோ அயோடின் வாட்டர் த axolotl larva of ambystoma does not metamorphose into an adult and become sexually mature. okay, இதுதான் இது axolotl larva. இங்க அயோடின் கம்மியா இருந்தா அடல்ட்ல டெவலப் ஆகாது. so iodine is very necessary for the development or for the metamorphosis to complete. இது அயோடின். so தண்ணிக்குள்ள அயோடின் இருந்தா அது என்ன, அதுதான் அடல்ட்டா டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அயோடின் நம்ம பாடியில அயோடின் என்ன பண்ணும், அயோடின் கிடையாது ஆக்சுவலி. நம்ம பாடியில நம்ம சாப்பிடுறது அயோடைடு. என்ன சாப்பிடுறோம், அயோடைடு, நாட் அயோடின். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சாப்பிடுறது அயோடைஸ்டு சால்ட், நாட் அயோடினைஸ்டு சால்ட். ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. சரியா? நம்ம சாப்பிட்ற டாட்டா சால்ட் ஆர் நம்ம சாப்பிட்ற நார்மல்ஸ் ஏதோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சால்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம சாப்பிட்ற சால்ட்ல என்ன இருக்கு, அயோடினைஸ்டு சால்ட்ஸ் இருக்காது, அயோடைஸ்டு சால்ட்ஸ் இருக்கும். அயோடினைஸ்ட் அண்ட் அயோடைஸ்ட் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அயோடைடு இஸ் கன்வெர்டட் இன்டு அயோடின் இன் த பாடி. we take as iodide but it will get converted into iodine in the thyroid gland. சரியா? okay, so amphibia இதோட முடிஞ்சது. next let's get started with classification of amphibia. நம்மளுக்கு தேவை இல்ல, we don't want this classification. reptilia. okay, so next is reptilia. class reptilia, இதுக்கு இன்னொரு பேரு creeping or crawling vertebrates. இதுலயும் எல்லாமே கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். all right, they are found in both land and in water, mostly on land. they are creeping, burrowing and mostly carnivores. creeping na செவுத்துல போறது, burrowing அப்படின்னா நிலத்துல தோண்டி உள்ள தூங்குறது. ஹாய் முனிஷ், ஹாய் முனிஷ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. இன்னைக்கு எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? நான் உங்களை பார்த்த மாதிரியே இருக்கேன். விஜயலட்சுமி, வெரி குட் ஈவினிங் விஜயலட்சுமி. ஐ ஹோப் யூ ஆர் having a great evening and so have fun and keep enjoying the session. Today we are learning Reptilia. No, we are learning Tetrapoda. In that we have already
finished what? We have already finished Amphibia. We have already finished Amphibia, and now we are starting Reptilia. Okay, now we are starting Reptilia. After Reptilia, we have to study Aves, we have to study Mammalia. Okay, yes. Waiting for the result. Yes, I am also waiting for the result, but I don't know. இன்னைக்கு வருமா அப்படிங்கிறது தெரியல. நாளைக்கு வருமாங்கிறது டவுட் தான். I have doubt that tomorrow result will come. We'll see. ஆல்ரெடி மீட் பண்ணியா சார்? அதான் எனக்கு என்னமோ நீ இதுல மேரத்தான் செஷன் ஜாயின் பண்ணேன்னு நினைக்கிறேன். I guess. Okay, chalo. Continue. So body is bilateral symmetry and consists of head, neck, trunk and tail. So tail inga present hai. Reptilia, they have tail. Yes. Hi, Dr. Naveen. Dr. Naveen, you want my salary? Okay, you want to know my salary? Okay, my salary is 12,500 per month. Okay, done. Chalo. Two pairs of limbs that are pentadactyl. Two pairs of limbs that are pentadactyl. Limbs are absent in snakes. Limbs are absent in snakes. Chalo. Two pairs of limbs that ஏமா அதெல்லாம் உண்மை கிடையாதுல்ல சித்ரா. see 10,500 நார்மலா நீங்க ஒரு என்ன சொல்றது 10,500 per month சொன்னா அது யாருமே நம்ப மாட்டாங்க இல்லையா? அது உண்மையே கிடையாது. ஸோ டோன்ட் வரி. ஓகே, நான் எப்பவுமே என்னோட ரியல் சேலரி எங்க வீட்லயே சொல்ல மாட்டேன். நான் உனக்கு எப்படி சொல்ல போறேன்? ஹாய் முகிலன், ஹாய். ரிசல்ட் when tomorrow we are expecting. I don't know whether நாளைக்கு வருமான்னு தெரியல, but we are expecting that tomorrow we will get results. Hi Shiva Prakash, very good evening everybody. Yes, சேலரியில் வெளியே சொல்லக்கூடாது. கேட்குறவனு முட்டாள், நான் சொன்னேன்னா அதுக்கு அதை விட பெரிய முட்டாள். ஸோ அதனால தான் நான் ஜஸ்ட் ஒரு ரேண்டம் நம்பர்னு சொல்லிட்டேன். ஓகே, கேட்கவும் கூடாது, சொல்லக்கூடாதுன்னா கேட்கவும் கூடாது. சரியா டாக்டர் நவீன்? நான் 10,000 எவ்வளோ சொன்னேன்? 10,000 12,000 சொன்னா அதுதான் பிரச்சனையே. நம்ம உண்மை சொன்னால் அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் போய் சொல்லிட்டு அதை ஞாபகம் வச்சுக்கணும். நான் இப்போ என்ன சொன்னேன்னு எனக்கு மறந்துருச்சு. ஐ திங்க் நான் 12,000 10,500 சொன்னேன், பட் கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டேன். வாட் அபவுட் சென்னை கேஸ்? சென்னை கேஸ் ஹைகோர்ட் சொல்லிட்டாங்களே. ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க? நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரிசல்ட் எல்லாம் வந்து போஸ்ட்போன் பண்ண வேண்டாம். ரிசல்ட்டை நீங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சென்னை ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. 12,500 சொன்னா சரி, 12,500 கிடையாது கண்ணா, 12,500 கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டேன். காலையில் நான் ஒரு 100 அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கால்குலேட் பண்ணிக்கோ. 3,000 கிட்டத்தட்ட வரும். அதில் என்னோட இந்த வாட்ச் மட்டுமே ஐ கெஸ் 7,000. ஸோ okay, are you satisfied that you only work on YouTube? Okay, you do one thing. Join my counseling session. Okay, join my counseling session. You need counseling. You need a proper counseling. Where to talk and what to talk, you don't have that per person. No, you don't know how to talk and where to talk and what to talk. So better join my counseling session. That will be helpful for you. Okay, Mr. Dr. Naveen. I don't know whether you are doctor or not. I don't think you are doctor. You are the real doctor. If you are a doctor, then definitely this is not the thing. You should openly speak about in the public chat. Okay, so if you are a doctor, please change yourself, because this is not something good for the doctors. And if you are not a doctor, don't behave like this, because if you behave like this, definitely one day or other you will suffer. Please don't do this. Okay, no need to talk all this nonsense here. புரிஞ்சுதா மிஸ்டர் டாக்டர் நவீன்? மிஸ்டர் நவீன், டாக்டர்லாம் ஒன்னெல்லாம் சொல்லவே கூடாது. ஓகே, this is not something you should talk. Okay, this is not something you should talk here on this platform, like in the live chat, in between the classes. Okay, it will disturb the class, number one. It will change the topic, number two, and it is unnecessary. Okay, yeah. Digits are provided with claws. Yes, digits are provided with claws. Claws and endoskeleton consists of bones.
endoskeleton consists of bones. So endoskeleton consists of bones, obviously எல்லாத்துக்குமே bones இருக்கும். Exoskeleton consists of epidermal scales or scutes and plates. Okay, yes, epidermal scales or scutes or plates. So epidermal scales மேல இருக்கும், so scales or scutes or plate அப்படிங்கறது எப்படி வேணா சொல்லிக்கலாம். Epidermal scales மேல skin, scaly skins இருக்கும். Skin is dry, rough, without any glands. So நம்ம amphibiaல பார்த்த மாதிரி glands இருக்காது, skin completely dried இருக்கும். சரியா? And snakes shed their skins அப்படினா பழைய skins எல்லாமே என்ன பண்ணும், snakes அது என்ன பண்ணும், ஷெட் பண்ணிட்டு போயிடும். அப்படின்னா அது சட்டை, பாம்பு சட்டை விட்டுட்டு போயிருக்கு, பாம்பு சட்டை இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அதோட பழைய ஸ்கின்ஸ் எல்லாமே மேல இருக்க எபிடர்மிஸ் அதை ரிலீஸ் பண்ணிட்டு புது எபிடர்மிஸ் ஸ்கின்னை டெவலப் பண்ணி பழசை விட்டுட்டு போயிடும். ஸோ தே வில் ஷெட் தேர் ஸ்கின். ஸோ இதுதான் நம்மளோட crocodile. யூ கேன் see here crocodile. இதுதான் நம்மளோட tortoise. இது எல்லாமே ரெப்டீலியோட எக்ஸாம்பிள். chameleon, that is tree lizards, and crotalus cerastus, that is rattlesnake. Actually in the question answer pannu, like are you satisfied that you work on YouTube? I'm not satisfied that I'm working on YouTube. I want to work like somewhere on the big stage where I can present myself, and I just want to be a speaker in the big stage. I can do stand-up comedy. I can do all those things. So I'm not satisfied only with the teaching part. I can do other things as well, and I'm interested also to do. So if you know something, you just let me know. Okay, Dr. Naveen, like stand-up comedy somewhere, roasting session somewhere in the motivational speaker, like big audience. You can, if you can, get some good number of audience, I can do that also. So it's good if you are arranging something. It will be very helpful for me. Yes, thank you, Dr. Naveen. Chalo. So testudo, இதெல்லாமே நம்மளோட எக்ஸாம்பிள்ஸ். சரியா? சரி, அடுத்தது digestive. Yes, casting, correct. She is doctor. Who is sir is doctor. Digestive system. So digestive system அப்படினா என்ன? What is digestive system? Most of the reptiles are carnivores. Carnivores அப்படினா meat eating, obviously. Hence mouth is wide. So generally mouth வந்துட்டு வைடா இருக்கிறது காரணம் என்னது? கார்னிவோர்ஸ்னா அது ஆர்கானிசமோட சைஸ். ஓகே, ஆர்கானிசம்ஸோட சைஸ் வந்து வேரி ஆகும் இல்லையா? ரைட். Okay, so அதனால தான், because of the carnivore, mouth is wide. Teeth are homodont. அப்படினா same teeth, same type of teeth. Polyphyodont. In turtles, teeth are replaced by horny beak. In turtles, they will have horny beaks. So அவங்களுக்கு teeth இருக்காது. I'm sorry. Next, Jacobson's organ. Very, very important. Jacobson's organ present in the roof of the mouth. சரி, அப்போ Jacobson's organ அப்படினா என்ன? What is Jacobson's organ? This is present generally. It's a olfactory lobe அப்படிங்கறது. So olfactory organ, olfaction க்கு யூஸ் பண்ற organ. Olfaction. This is for what? Olfaction is smell. Okay, yes. என்னது? Smell. போதுண்டா, டேய் புகழ்ந்தது கண்ணா, போதுண்டா. Okay, இது என்னது? This is it's a kind of sense organ. இது என்னது? It's a kind of sense organ. And நம்ம chemicals smell. So chemicals வந்து ஏர்ல டிஸ்பர்ஸ் ஆகுற, ஏர்ல ஏதாச்சும் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அது டிசால்வ் ஆகி நம்ம மூக்கு வழியா உள்ள போகுது அப்படின்னா இங்க டிசால்வ் ஆகும். எங்க இருக்கு? இந்த மூக்குக்கு மேல இந்த இடத்துல ரிசெப்டர்ஸ் இருக்கும். மூக்குக்கு மேல இப்படி படிக்கும்போது உள்ள ரிசெப்டர்ஸ் இருக்கும். அந்த ரிசெப்டர் என்ன பண்ணும்? நம்ம வந்து காத்து உள்ள போதா? ஸோ காத்து உள்ள போகும்போது காத்துல இருக்கும் அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். நம்ம மூக்குல என்ன பண்ணும்? சின்ன தண்ணி மாதிரி ரிலீஸ் ஆகும். அதுல அந்த காத்து பட்டு டிசால்வ் ஆகும். டிசால்வ் ஆகிட்டு அந்த ரிசெப்டர் போய் பட்டோன்னு ரிசெப்டர் பிரெயின் கொண்டு போகும் அது இன்ஃபர்மேஷன். ஸோ அது என்ன ஸ்மெல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதுதான் ஜாக்கப்சன்ஸ் ஆர்கன். இவங்களோட ரெப்டைல்ஸோட பாடியில இருக்கும். அது எதுக்காக? ஆல்ஃபாக்ஷனுக்காக, தட் இஸ் ஸ்மெல்காக இல்லையா? ஸ்மெல்காக இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஆல்ஃபாக்ஷனுக்காக யூஸ் ஆகுது. ஆல்ரைட், ஓகே, சரி. alimentary canal terminates into cloacal, obviously same thing. alimentary இங்கேயும் என்ன இருக்கு? cloacal aperture தான் இருக்கு. cloaca, amphibiaலையும் cloaca தான் இருந்துச்சு, இங்கேயும்
cloaca தான் இருக்கு. Respiration is by lungs. Respiration எப்படி lungs. So இங்க நம்மளுக்கு moisture skin கிடையாது, lungs இருக்கு properly. So lungs and circulation, heart is three chambered obviously. Heart is three chambered for reptiles, for amphibians, heart is three chambered. For Aves and Mammalia, heart is four chambered. All right, so heart is three chambered, consisting of two same thing. ரெண்டு என்ன இருக்கும், ரெண்டு auricle இருக்கும் and ஒன்னு ventricle இருக்கும், ventricle. Except யாரு, crocodile. Except crocodile. Crocodile is a reptilia. Crocodile என்னது ஒரு reptile. ஆனா crocodile ல four chambered heart இருக்கும். Crocodile என்ன இருக்கும், four chambered. எல்லா reptilesலயுமே ஞாபகம் வெச்சுக்கோங்க, very very important point. All reptiles have three chambered heart. All reptiles have three chambered heart except what, crocodile. ஏன்னா crocodile என்ன எவ்வளவு இருக்கு, four chambered heart. Okay, crocodile எவ்வளவு இருக்கும், four chambered heart இருக்கும். Yes, crocodile. Now red blood corpuscles are nucleated. Red blood corpuscles are nucleated obviously. இது வரைக்குமே எல்லாமே nucleated தான் பார்த்திருக்கோம். amphibiaலையும் frogலையும் nucleated, இங்கேயும் nucleated. நம்மளோட பாடியில நியூக்ளியஸ் இருக்காது, அவ்வளவுதான். எதுக்கு அது ரெப்டைல போட்டாங்க, பிகாஸ் இந்த கேரக்டர் தவிர இது எல்லாமே ரெப்டைல் கேரக்டர் தான் அங்க இருக்கு. crocodile கிட்ட எல்லா கேரக்டருமே எப்படி இருக்கு, ரெப்டைல் கேரக்டர் தான் இருக்கு. எக்ஸெப்ட் இந்த ஒரு விஷயத்தை தவிர இது எல்லாமே ரெப்டைல், அதனால தான் அது ரெப்டைல் இருக்கு. ஓகே, ஒரு விஷயத்துக்காக நம்ம அதை ரெப்டைல இருந்து தூக்கி என்ன முடியாது, மேமலுக்கு போக முடியாது இல்லையா. இதுகிட்ட விங்ஸ் கிடையாது, பேர்ட்ஸ் கிடையாது, mammary gland இருக்காது, ஸோ மேமல் கிடையாது. ஸோ அதனால இது ரெப்டைல். ஓகே, renal portal system is less developed. Renal portal system is less developed. இங்க அவ்வளவு டெவலப் ஆயிருக்காது. அடுத்தது nervous systemல என்ன இருக்கும், monocondyllic. So condyle already பார்த்தாச்சு. Skin has skull has monocondyle, that is only one occipital condyle. Occipital ஏன் சொல்றோம், why we call occipital, ஏன்னா brain அப்படி நம்ம பார்க்கும்போது சரியா, நம்ம brain occipitalனா என்னன்னு யாருமே கேட்க கிடையாதுங்க. ஓகே, பிரெயின்ல பார்க்கும்போது நமக்கு நிறைய லோப் இருக்கும். பிரெயின்ல என்ன இருக்கும், நிறைய லோப்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். பிரெயின்ல என்ன இருக்கும், ஃப்ரண்டல் லோப் பிரசன்ட் ஆயிருக்கும், ஃப்ரண்டல் லோப். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், பெரைட்டல் லோப் இருக்கும். தென் டெம்போரல் லோப் இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்சிபிட்டல் லோப் இருக்கும், ஆக்சிபிட்டல் லோப். இப்போ இதுதான் பிரெயின், அப்படின்னா இதான் பிரெயின். we have brain here, cerebellum, spinal cord, pons, medulla oblongata. இந்த இடத்துல front regionல இருக்கிற இந்த லோப், இந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் frontal lobe. இங்க இருக்கிற இதுல இருந்து இது வரைக்கும் இது ஃபுல்லானது parietal lobe. இந்த இடத்துல இருக்கிற லோப் temporal lobe and பின்னாடி இருக்கிற லோப் occipital lobe. So there are four types of lobes. இந்த இடத்துல தான் ரெண்டு கொண்டைல் நம்மளுக்கு இருக்கும் நம்மளோட பாடியில, இந்த சைடு ஒண்ணு, அந்த சைடு ஒண்ணு, சரியா. சோ இது வந்து ஆக்சிபிட்டல் கொண்டைல். இங்க என்ன இருக்கும், only one occipital condyle. இது ஆக்சிபிட்டல் ரீஜன்ல இருக்கறனால தான் இதுக்கு பேரு ஆக்சிபிட்டல் கொண்டைல். ஓகே, சரி. நெக்ஸ்ட் இங்க எவ்வளவு இருக்கும், 12 pairs. amphibial எவ்வளவு பார்த்தோம், 10 pairs. இங்க எவ்வளவு இருக்கும், 12 pairs. 12 pairs of cranial nerves. cranialனா head, cranium அப்படியே skull bone. அங்கிருந்து வர நியூரான்ஸ், அங்கிருந்து வர nerves, cranial nerves. excretory system, kidneys are metanephric. இங்க பாருங்க, இது வரைக்கும் mesonephric ன்னு படிச்சிட்டு இருந்தோம், பட் இங்க பாருங்க reptilesல it is metanephric. brain பத்தி full study பண்றது impossible. இப்போதைக்கு ஸ்டடி பண்ணல, மேபி ஃபியூச்சர்ல பண்ணலாம் இல்லையா, நீ டாக்டரேட் பண்ணு. அண்ட் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணு, யூரியா. ஓகே, எக்ஸப்ட் crocodile என்ன ரிலீஸ் பண்ணும், அமோனியா. ஏன்னா அது மோஸ்ட்லி தண்ணியில இருக்கும். crocodile மோஸ்ட்லி தண்ணியில இருக்கறனால they are amonotelic. crocodiles they are present like 90 to 95% of the time they live in water. அதனால they release ammonia. So crocodile தவிர மீதி எல்லாமே என்ன பண்ணும், இந்த crocodile தவிர மீதி எல்லாமே என்ன பண்ணும், யூரியா ரிலீஸ் பண்ணும். crocodile மட்டும் அமோனியா ரிலீஸ் பண்ணும்.
olfactory, optic, oculomotor, trochlear, trigeminal, okay, adjacent, facial, vestibulocochlear, glossopharyngeal, vagus. இது நமக்கு தேவையில்லை. சரியா? இது நம்ம எங்க படிக்கலாம்? நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டர்ல நம்ம ஹியூமன் பிரெயின் படிக்கும்போது அந்த இடத்துல நம்ம 12 cranial nerves and 30 plus எவ்வளவு இருக்கு? 32 33 ஸ்பைனல் நர்வ்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. pairs of spinal nerves actually in fact. So அப்போ நம்ம அதோட பேர் நம்ம படிக்கணும். அதுலயும் எல்லாமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேகஸ் நர்வ், ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரைஜெமினல், ஆல்ஃபாக்டரி, ஆப்டிக். இது கொஞ்சம் இதுதான் நம்மளோட காக்லியர் நர்வ். ஒன் மோர், இது கொஞ்சம் ஒவ்வொரு சில நர்வ்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காக்லியர் ஏன் இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் காது. நம்ம இயர் ரிமூவ் பண்ணிட்டாங்க, டெலீட் பண்ணிட்டாங்க இயர், அதனால நம்ம காக்லியர் நர்வ் பத்தியும் படிக்க வேண்டாம். வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வ் அப்படின்னு வரும். வெஸ்டிபியூலோ காக்லியர் நர்வ் அப்படின்னா நம்மளோட காக்லியா பிளஸ் வெஸ்டிபியூல் ரெண்டும் சேர்ந்து வர நர்வ். இன்னர் இயர்ல இருக்கும் அது, இல்லையா? இன்னர் இயர்ல இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம இப்போதைக்கு வேண்டாம். பேர் எழுதிட்டாங்க சித்ரா, வெரி குட். பட் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. யாரும் காப்பி பண்ண வேண்டாம் இந்த இடத்துல. பிகாஸ் இந்த இடத்துல காப்பி பண்ணி எக்ஸ்ட்ரா படிச்சு ஒரு யூஸும் கிடையாது. நியூரல் கண்ட்ரோல்ல படிக்கும் போது அதோட ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம படிக்கலாம். சரியா? சரி, இங்க வாங்க. Reproduction. Sexes are separate obviously. Reptiles and Aves, reptiles, Mammalia, இதுக்கப்புறம் ஃபுல்லாமே sexes are separate. Oviparous obviously large amount of yolk present ஆயிருக்கும். Meroblastic இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. Cleavage நம்மளுக்கு தேவையில்லை. Egg is covered with leathery shell which lays on land. ஏன் leathery shells இருக்கு? ஏன்னா அது ட்ரை ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக leathery shellsல present ஆயிருக்கும். நம்பர் 1. Metamorphosis inga nadakadu. No metamorphosis takes place. So direct development takes place here. Alright. So this is Reptilia. This is another Reptilia. Poisonous snakes. Specific character irukku namakitta. Enadhu? Poisonous snakes have a poison apparatus. Poison apparatus. Idhu venom gland. Okay, venom gland. In their head bearing 2 poison glands, their ducts and the fangs. Okay, they are ducts and the fang. Fang அப்படினா இதுதான் fangs. என்னது? டக்ட்ல இருந்து ஒரு டியூப் மாதிரி வரும், அது இந்த பல்லுல அட்டாச் ஆயிடும். ஓகே, பல்ல அட்டாச் ஆயிடும். இது என்னது? இதுல தான் விஷம் வெளியே வரும். இது ஜஸ்ட் டங் தான். ஓகே, இது என்னது? இது டங். இப்போ நாக்கு நீட்டிட்டு இருக்கும், அது நாக்கு மட்டும்தான். அதெல்லாம் நம்ம பட்டா ஒன்றும் ஆகாது. ஓகே, ஆனா நம்ம டங் வச்சு நம்ம பைட் பண்ணோம்ல, இப்படி வச்சு இப்படி பைட் பண்ணிருச்சுன்னா விஷம் உள்ள இறக்கிரும் அர்த்தம். அது டங் பட்டுருச்சுன்னா ஒன்றும் ஆகாது, ஆனா அந்த பல்லு பட்டுருச்சுன்னா விஷம் உள்ள இறங்கிரும். அதுதான். 2 sac-like poison glands are present on either side of the jaw. These glands are modified parotid glands. Very important. இப்போ கேட்கறதுக்கு சான்ஸ் கம்மி தான். பட் சப்போஸ் கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா இது கேட்கலாம். இதுல ரெப்டைல்ஸ்ல இருந்து என்னது? parotid gland. NCERT-ல ஒரு தாட்டி நான் செக் பண்றேன், இருந்துச்சுன்னா இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் எனக்கு சப்போஸ் நான் NCERT-ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் இது பார்த்தேன்னா கண்டிப்பாக இது ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம பாடியில டைஜஸ்டிவ் சிஸ்டம் டிலீட் பண்ணிட்டாங்க, அதனால parotid gland பத்தி கேட்கறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாயிருச்சு. பட் சப்போஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருந்து டெலீட் பண்ணனால நான் கொஸ்டின் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா நான் சப்போஸ் கொஸ்டின் எடுக்கிறவனா இருந்தா எடுத்துருவேன். ஏன்னா parotid gland அப்படிங்கிறது நம்மளோட லார்ஜஸ்ட் கிளாண்ட். நம்ம காதுகிட்ட இந்த இடத்துல இருக்கும் parotid gland. ஆல்ரைட். ஸோ இது வந்து பாம்பு கிட்ட என்ன இருக்கும்? மாடிஃபை ஆயிரும். மாடிஃபை ஆகி அது கிளாண்டா கன்வெர்ட் ஆயிரும். ஐ மீன் பாய்சனஸ் கிளாண்ட் அண்ட் ஜாஸா கன்வெர்ட் ஆயிருங்க. சரி, fangs are specialized teeth that act as a syringe to inject the poison into the body of the victim. Snake poison are neurotoxic and hemotoxic effects. Neurotoxic அப்படின்னா nerves attack பண்ணும். ஓகே, nerves வந்துட்டு டாக்ஸிக் மாத்திரும். hemotoxic blood and nerves. So circulatory and nervous system இது அட்டாக் பண்ணும் அப்படிங்கறத டைரக்ட் மீனிங். ஆல்ரைட். இதுதான் நம்மளோட ஸ்னேக், நம்மளோட பாம்பு. ஓகே, நாகப்பாம்பு, நாகராஜ். சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கு இந்த பிக்சர்? அழகா இருக்கு. ஓகே, ஓம் நம சிவாய். அடுத்தது ரெப்டீலியா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட புக்கில் இருந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். பட் ஒரு சில ஐடியாஸ் நான் உங்களுக்கு தரேன். ஓகே, ஒரு சில ஐடியாஸ் நான் உங்களுக்கு தரேன்.
எப்படி நம்ம மனப்பாடம் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? எப்படி அதை வந்து ஈஸியாக மனப்பாடம் பண்ணலான்னு சொல்லக்கூடாது, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற சொல்லலாம். எஸ். ஸோ கோப்ரா நியூரோடாக்சிக் அதுக்குள்ள எல்லாரும் ஸோ நம்ம சித்தா வந்து expert actually. I think Chitra is an encyclopedia or Google human அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்துடலாம் சித்ராக்கு. இல்ல சித்ரா அப்படிதானே? நான் இங்க சொல்லி முடிக்கல, இங்க ஆன்சர் வந்துரும். चलो. Next is Aves. Next is what? Aves. Aves. Aves, they are flying vertebrates. They can also be referred as glorified reptiles. Body structure, body is spindle shaped and divided into 4 regions: head, neck, trunk and tail. So இவங்களுக்கு எப்படி பாடி 4 பாடி இருக்கு. I mean body parts 4: head, neck, trunk and tail. Skin is dry, obviously dry இருக்கும். Feathery skin present ஆயிருக்கும். So இங்க என்னது feathery skin. So feathers இருக்கும். So feathery body actually, except for the presence of oil gland. Oil gland present ஆயிருக்கும் or green gland present ஆயிருக்கும். Oil gland for their secretion and moisturizing effect. So neck is long, flexible and tail is short and stumpy. Neck எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும் and flexible ஆ இருக்கும் obviously. Okay, tail is short and stumpy. AI, சித்ரா is AI, human AI. Yes சித்ரா அப்படிதானே? உங்களோட பேர் பக்கத்துல AI போட்டுக்கோங்க. AI சித்ரா. எல்லாத்துக்குமே ஆன்சர் டக்கு டக்குன்னு வருது. ஆன்சர் உடனே சாட் ஜிபிடி விட ஃபாஸ்டா இருக்கீங்களே. ஓகே. 2 pair of limbs, obviously 2 pair of limbs na 4 limb hind limb. ஆனா குருவி காக்காக்கல 2 கால் தானே இருக்கு. அதோட feather, அதோட ரக்க இருக்குல, அது என்னது modified 4 limbs. அது என்னது modified 4 limbs. Yes, the 4 limbs are modified into wings covered with feathers and consist of hollow pneumatic bones. Very important. என்னால பறக்க முடியாது சொல்லுங்க. என்னோட போன் வெயிட்டே எக்கச்சக்கமா இருக்கும் இல்லையா? என்ன இருக்கும்? போன் வெயிட்டே அதிகமா இருக்கும். ஆனா இங்க பேர்ட்ஸுக்கு போன் வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்? ஏன்னா ஹாலோ போன்ஸ், அங்க ஏர் ஃபில்ட் போன்ஸ், நியூமேட்டிக் போன்ஸ். ஓகே, நியூமேட்டிக் போன்ஸ். ஓகே, நியூமேட்டிக் போன்ஸ்னா ஏர் ஃபில்ட் போன்ஸ், அங்க ஹாலோ போன்ஸா இருக்கும், ஏர் ஃபில்ட் போன்ஸ். ஸோ என்ன பண்ணும்? இட் வில் கிரியேட் பயோஎன்சி. என்னது? பறக்கிறதுக்கு, ஃப்ளோட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நியூமேட்டிக் போன்ஸ். அண்ட் இதுல இப்போ 2 pair of limbs இருக்கு இல்லையா? 2 pair of limbs. என்னது? ஒன்னு 4 limb, இன்னொன்னு hind limb. ஓகே, 4 limb and hind limb. இப்போ 4 limb அப்படின்னு சொன்னா இது என்னது? wings ஆ கன்வெர்ட் ஆயிரும். they are modified into wings. okay, they are modified into wings. சரி, 4 limbs are used for flying. the hind limbs are modified for walking, running, food capturing and swimming. the food consists of 4 clawed toes. The food consists of 4 clawed toes, out of which the first one is directed backward. The food consists of 4 clawed toes. Okay. So பின்னாடி பார்த்த மாதிரி claws present ஆயிருக்கும். இந்த மாதிரி கால்ல இந்த விரல் பின்னாடி பார்த்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதான், வேற பெருசா எதுவும் இல்ல. Endoskeleton consists of pneumatic bones. ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் pneumatic bones இருக்கும். bone marrow இங்க absent ஆயிருக்கும். என்ன இருக்கு? absent ஆயிருக்கும் இங்க bone marrow. இது என்னது? bone marrow is absent. சரியா? bone marrow இருக்காது. digestive system, jaws are modified into beak which lacks teeth. so jaws, அங்க பல்லு இருக்காது, jaws இருக்கும், பல்லு இருக்காது. அந்த jaw எப்படி மாறிரும்? beak-ஆ மாறிரும். இல்ல jaws தான் நம்மளுக்கு upper jaw lower jaw இருக்குல, அவங்களுக்கு என்ன இருக்கு? beak இருக்கு. upper jaw lower jaw க்கு பதிலா அவங்களுக்கு என்ன இருக்கு? beak இருக்கு. சரியா? beak is modified for crushing, tearing, nectar sipping and wood cutting. nectar sipping, wood cutting, crushing, tearing அதுக்கெல்லாமே beak யூஸ் பண்ணும் obviously. then ரெண்டாவது, mouth leads into alimentary canal which has crop and gizzard. so birdsல இங்க என்ன இருக்கு? crop இருக்கு and gizzard இருக்கு. cockroachல பாப்பீங்க, cockroachல என்ன இருக்கும்? crop இருக்கும், gizzard இருக்கும். அதே மாதிரி இங்க birdsலயும் என்ன இருக்கு? crop இருக்கு, gizzard இருக்கு. mouth leads into alimentary canal that has crop and gizzard. all right, for எதுக்கு? for storing and grinding. okay,
Crop stores and softens the food while gizzard helps in crushing and churning the food. Okay, crop stores. So crop எதுக்காக storage காக है ना, storage. Crop எதுக்காக storage காக, and gizzard எதுக்காக churning. Gizzard எதுக்காக churning காக. A three-chambered cloaca is present. Three-chambered cloaca is present. Three-chambered cloaca is present. In the point வேண்டாம் இப்போதைக்கு. You don't want this point, leave it. Next, respiration. Respiration இங்க lungs இருக்கும். And air sacs are connected to the lungs. So air sacs present ஆயிருக்கும். என்ன இருக்கும்? Air sacs. That is நம்மளுக்கு alveoli இருக்கும் human bodyல. இங்க air sacs அப்படின்னு போட்டிருக்காங்க, அதுதான் alveoli. Larynx is without vocal cord. நம்மளோட வாயில நம்மகிட்ட என்ன இருக்கும்? ஸோ நம்மளோட மூச்சு வாங்குறோம், மூக்கு இருக்கும், மூக்குல இருந்து pharynx போகும், pharynxல இருந்து larynx போகும், larynxல இருந்து trachea போகும், tracheaல இருந்து bronchus போகும், bronchusல இருந்து primary secondary tertiary bronchus போகும், அதுக்கப்புறம் bronchioles போகும், அதுக்கப்புறம் alveoli இருக்கும், அது ஃபுல்லா லங்ஸ்ல ஆக்கிபை ஆயிருக்கும் இல்லையா? இதே மாதிரி தான் இங்கேயும் என்ன இருக்கும்? இங்கேயும் larynx இருக்கும், இங்கேயும் என்ன இருக்கும்? nose இருக்கும். nose means என்னது? obviously அவங்க கிட்ட என்ன இருக்கு? nose இருக்குமா? nose பார்த்திருக்கீங்களா இருக்கிறது? ஸோ ஒரு புதுசா ஒரு டயக்ராம் வரையலாம். இது பீக், கீழே ஒரு நோஸ், ஏன்னா இதுதான் நெக்ஸ்ட் பேர்ட். ஓகே, இதுதான் புதுசா எவல்யூஷன். தருண் திவாரி இன்வென்டட் பேர்ட். நோஸ் வழியா ரெஸ்பிரேஷன் பண்ணும், சரியா? ஸோ புதுசா ஒரு நோஸ் இருக்கீங்க. ஓகே, சரி. பட் ஒரிஜினலா இருக்குமா? நோஸ் இருக்கா? எங்காச்சும் நோஸ் தெரியுதா உங்களுக்கு? நோஸ் இருக்குமா? External nostrils present ஆயிருக்கும், சரி. So air sacs are connected to the lungs. Larynx is without vocal cord. A voice box or strings, very very important. note பண்ணிக்கோங்க. voice box க்கு இன்னொரு பேர் இங்க என்ன கொடுத்திருக்கு? or strings is present at the junction of the trachea or bronchi. trachea को bronchi को junctionல present ஆயிருக்கும். trachea को bronchi को junctionல present ஆயிருக்கும். என்னது? voice box. All right, voice box அதான் larynx. voice box larynx ரெண்டும் ஒண்ணு தான் கிட்டத்தட்ட இல்லையா? சரி, அடுத்தது என்னது? அடுத்தது circulation. heart is four chambered. இங்க என்ன இருக்கும்? warm blooded. so aves mammals ரெண்டுமே warm blooded. kidney metanephric kidney present ஆயிருக்கும். 3 lobes இருக்கும் கிட்னில. obviously urinary bladder is absent. so urinary bladder இங்க இருக்காது. excretion is uricotelic. uric acid release பண்ணும். uric acid because organisms ரொம்ப சின்னதா இருக்கும் and they have to store water. uric acid release பண்ணனும்னா நிறைய தண்ணி வேணும் நமக்கு. கம்மியான தண்ணி தான் வேணும் இல்லையா? சோ உங்க பாடி சின்னதா இருக்கறனால அவங்க தண்ணி கம்மியா தான் அவங்க வந்து வேணும் ரிலீஸ் பண்றதுக்கு. so they can release uric acid. அமோனியா ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய தண்ணி வேணும். யூரியா ரிலீஸ் பண்றதுக்கு moderately amount தண்ணி வேணும். சரி, அதனால தான் நம்ம யூரியா ரிலீஸ் பண்ணுவோம். birds சின்ன ஆர்கானிசம் யூரிக் ஆசிட் ரிலீஸ் பண்ணுவாங்க and தண்ணில இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாம் அமோனியா ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? all right, clear? so rack your brain. name the bird that can be considered as torch bearer of all migratory birds. சொல்லுங்க பார்க்கலாம். torch bearer னா டார்ச் காமிக்கும் migratory birdsக்கு. இதுதான் உங்களோட क्वेश्चन. என்ன ஆன்சர் பண்ணுங்க? இதுதான் rack your brain. அப்ப பிரெயினோட டயகிராம் இங்க வரைஞ்சிடலாம். rack your brain, come on. चलो, nervous system. skull is monocondylic. monocondylic னா என்னது? monocondylic அப்படியே single condyle இருக்கும். சரி, cerebrum இருக்கும், correct. cerebellum இருக்கும், correct. optic lobes கண்டிப்பா present ஆயிருக்கும். are well developed. optic lobes are well developed. சரியா? optic lobes. now இங்க எவ்வளவு cranial nerves இருக்கும்? 12 pair of cranial nerves. eyes are large, consist of nictitating membrane. கண் இருக்கும், கண் எவ்வளவு பெருசா இருக்கும்? கண்ணுல nictitating membrane இருக்கும். that is a transparent layer of the eye. அது இங்க present ஆயிருக்கும். சரி, reproduction எப்படி? sexual dimorphism is seen அப்படின்னா male and female தனித்தனியா இருக்கும். male consist of abdominal testis and female consist of only one functional ovary. so male கிட்ட என்ன இருக்கும்? a pair அப்படின்னா males have two gonad.
and females have one gonad, that is ovary, and இங்க என்னது testis. Okay, ரெண்டு testis இருக்கும், ஒரு ovary இருக்கும் female. Females are oviparous. அப்படின்னா என்னது egg laying. Egg laying. Okay, eggs have a large amount of yolk and hard calcareous shell. Okay, four embryonic membrane. இது நமக்கு தேவையில்லை. We don't want this actually. இது நமக்கு தேவையில்லை. Eggs are developed by external incubation. Yes, external means என்னது external development. External development. Incubation அப்படின்னா growthக்கு தேவையான heat கொடுத்து அதை வந்து டெவலப் பண்றது, அதுதான் incubation. அதுதான் அது incubation. Alright, சரி. Example: காக்கா, sparrow, peacock, horned owl, alexandrine. Okay, yes, சரி. Shape of the body. The body is spindle shaped, streamlined, already பார்த்தாச்சு. The shape helps in the offer minimum resistance to the wind. அதான் beak and மூக் இப்படி வாய் வந்து ஸ்ட்ரீம்லைண்டா இருக்கிறதுனால தான், இப்போ வந்து பேர்ட்ஸ் இப்படி ஸ்ட்ரீம்லைண்டா இருக்கிறதுனால தான் காத்துல பறக்கும் போது அந்த என்னது அந்த எஸ் என்னாச்சு சித்ரா, வாட் ஹேப்பன்ட்? வாய்ஸ் கேட்க மாட்டேங்குதா, என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? சரியா? ஸோ பாடி வந்து ஸ்பிண்டில் ஷேப் இருக்கு, ஸ்ட்ரீம்லைன்ட் இன் பேர்ட்ஸ், அதெல்லாம் எதுக்கு? ஸோ காத்துல பறக்கும் போது சரி, அதுதான் முன்னாடியே நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்களா? சரி, நான் சொல்றேன். ஸோ ஸ்ட்ரீம்லைன் பாடி, அதனால என்ன பண்ணும், காத்துல பறக்கும் போது, சரியா, காத்துல பறக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, காத்துல வந்து காத்தை பியர்ஸ் பண்ணிட்டு ஐ மீன் அதை வந்து வெட்டி காத்தை ஃபுல்லா அதுக்கு காத்துல பறக்கணும். ஸோ அதனால தான் ஃப்ளைட்டோட இனிஷியல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா கர்வ்டா இருக்கும், காற்று அப்படியே பிரேக் பண்ணிட்டு போகிறதுக்காக. சரியா, அந்த இடத்துல எந்த ஃப்ரிக்ஷன் கிரியேட் பண்ணக்கூடாது. அப்படி ஃபிளாட்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், காற்று படப்பட அது வந்து ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும் அந்த இடத்துல. சரியா, சரி, ஓகே. சரி, சித்ரா வந்து ஒரு இங்க ஏதோ மிஸ்டேக் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இங்க இருக்கு. கிரீன் கிளாண்ட்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி இது கிரீன் இல்ல, இது ப்ரீன் கிளாண்ட். ஓகே, ப்ரீன் கிளாண்ட் ஆர் ஆயில் கிளாண்ட் ரெண்டும் ஒண்ணுதான். கிரீன் கிளாண்ட் இங்க வராது. கிரீன் கிளாண்ட் என்னது, நம்மளோட ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம் கிரீன் கிளாண்ட் எங்க இருக்குன்னு இல்லையா. ஸோ ப்ரீன் கிளாண்ட் தான். ஸோ ஐ எம் ரியலி சாரி. எஸ், இங்க டைப்பிங் எரர் வந்துருச்சு. கிரீன் கிளாண்ட் அதுக்கு பதிலாக ப்ரீன் கிளாண்ட் எழுதிக்கோங்க இங்க. சரியா, இட் இஸ் நாட் கிரீன் கிளாண்ட், இட் இஸ் ப்ரீன் கிளாண்ட். கரெக்ட். அதானே, நம்ம ஏஐ தப்பா சொல்லுவாங்களா? ஏஐ வந்துட்டு சொன்னா அது கரெக்டா தானே இருக்கணும் இல்ல சித்ரா? வெரி குட், தேங்க்யூ. யா, இதுல வேற மலையாளத்துல சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் கிரீன்லாண்ட் இல்லோ, அது ப்ரீன்லாண்ட் ஆனாலோ, அந்த லோ pronunciation of Malayalis, it's a different, it sounds very different but nice. ஓகே, சரி. ஸோ பாடி ஸ்லைட்லி டார்சல், இதெல்லாம் நம்மளோட என்சிஆர்டில இருக்கா? இல்ல. ஓகே, இது நீங்க ஒரு தாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் இஸ் மெமாலியா. நெக்ஸ்ட் இஸ் வாட்? மெமாலியா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லடா கண்ணா. சித்ரா, நீ சொன்னது கரெக்ட் தான், சேஞ்ச் பண்ணிட்டல, தட் இஸ் ஃபைன். தேங்க்யூ ஸோ மச், டோன்ட் வரி. சாரிலாம் சொல்ல வேண்டாம். மெமாலியா. ஸோ வாட் இஸ் மெமாலியா? மெமாலியா என்னது? மெமாலியா, they are found in large number on terrestrial habitats. Obviously, body is divided into head, neck, trunk and tail.
limbs are 2 with 5 or less than 5 digit. They help in walking, running, flying, swimming. And நான் என்ன பத்தியே சொல்ற மாதிரியே இருக்கு. இதெல்லாம் மெமாலியா படிக்கும்போது என்ன பத்தி சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு தாட்டி நீங்க என்ன பண்ணுங்க, இதை ரீட் பண்ணுங்க. அவ்வளவுதான். Endoskeleton is made up of nails, hairs, scales, claws, hooves, horns. என்ன மாடுக்கெல்லாம் horns இருக்கும். Endoskeleton is hard and bony structure. ஓகே, உள்ள என்ன இருக்கு, நம்ம கிட்ட போன்ஸ் இருக்கும், நம்ம கிட்ட ஆயில் கிளாண்ட்ஸ் இருக்கும், நம்ம கிட்ட ஸ்வெட் கிளாண்ட்ஸ் இருக்கும். சீலோம்ல 3 கேவிட்டி இருக்கும். ஒன் இஸ் பெரிகார்டியல் கேவிட்டி which lodges the heart. Second is the 2 pleural cavity which lodges the lung, and abdominal cavity which has the major part of the body. என்னென்ன கேவிட்டி இருக்கும் நம்ம கிட்ட ட்ரங்க்ல, என்னென்ன இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் மேல நம்ம கிட்ட என்ன இருக்கு, cranial cavity இருக்கு, அதுல brain இருக்கு. செகண்ட் thoracic cavity இருக்கு. ஓகே, thoracic cavity. ஹார்ட் இருக்கிறது பெரிகார்டியல் கேவிட்டி. பெரிகார்டியல் அப்படின்னா ஹார்ட் இருக்கிற அந்த கேவிட்டி, பெரிகார்டியல் கேவிட்டி. லங்ஸ் இருக்கிற கேவிட்டிங்க ப்ளூரல் கேவிட்டி. பட் மொத்தமாவே நம்ம என்ன சொல்லலாம், thoracic cavity. அதுக்கு கீழே இருக்கிறது abdominal cavity. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, abdominal cavity தான். எஸ், abdominal cavity. ஸோ abdomen இது ஃபுல்லாவே abdomen தான். இது ஃபுல்லா முன்னாடி பின்னாடி எல்லாமே abdomen தான். சரியா? இதுக்கு கீழே ஃபுல்லா abdomen. அதுக்கு கீழே இருக்கு pelvic cavity இல்லையா? pelvic cavity where penis, vagina, your ovary, uterus, urinary bladder, everything is present இல்லையா? அதுக்கு மேல என்ன இருக்கு, small intestine. அது வந்து கிட்டத்தட்ட abdominal, lower abdominal cavityல போயிடும் small intestineலாம். அதுக்கு மேல இருக்கும் உங்களோட pancreas, உங்களோட liver, உங்களோட spleen இல்லையா? உங்களோட large intestineோட portions அது எல்லாமே இங்க இருக்கும். இங்கே abdominal cavityல present ஆயிருக்கும். ரைட்? சரி, அடுத்தது மவுத் இருக்கும். ஆப்வியஸ்லி நம்மகிட்ட மவுத் இருக்கு, 2 லிப்ஸ் இருக்கும், 2 ஜா இருக்கும், அப்பர் ஜா, லோவர் ஜா, டீத் இருக்கும். டீத் வந்து என்னது, ஹோமோடென்ட், ஹெட்டரோடென்ட், தீகோடென்ட், ஓகே, அண்ட் டைஃபயோடென்ட். டைஃபயோடென்ட் என்னது, டைஃபயோடென்ட் அப்படின்னா ஒரு லைஃப் டைம்ல 2 தாட்டி 2 டிஃப்ரெண்ட் டைம் நம்ம பல்லு முளைக்கும். அது டைஃபயோடென்ட். மோனோஃபயோடென்ட்டா ஒரே ஒரு தாட்டி முளைக்கும். ஸோ நம்ம கிட்ட மோனோஃபயோடென்ட் டீத் இருக்கு, மில்க் டீத். டைஃபயோடென்ட் டீத்தும் இருக்கு நம்ம கிட்ட இல்லையா? ஸோ ஒரு டைம் க்ரோ ஆகிற டீத் என்னது, நம்மளோட மோலார். மோலார்ல விஸ்டம் டீத் எல்லாம் ஒரே ஒரு தாட்டி தான் க்ரோ ஆகும். ஸோ நம்ம கிட்ட மோனோஃபயோடென்ட் டைப் ஆஃப் டீத்தும் இருக்கு, டைஃபயோடென்ட் டைப் ஆஃப் டீத்தும் இருக்கு. பட் ஒரு லைஃப் டைம்ல 2 டைம் வளரும். காமனா சொன்ன டைஃபயோடென்ட். சரி, பால் பற்கள், மில்க் டீத், பால் பற்கள். ரைட். அதுக்கப்புறம் டெசிடியூஸ் டீத்னு சொல்லுவாங்க மில்க் டீத்துக்கு. அது ஃபர்ஸ்ட் போயிடும். அதுக்கப்புறம் பர்மனன்ட் டீத் க்ரோ ஆகும். ஸோ 20 டீத் இருக்கும், 12 டீத் ஒரு டைம் க்ரோ ஆகும். சரியா? ஸோ அது நம்ம டீட்டெயில் அவ்வளோ போக வேண்டாம். ஒரு டங் இருக்கும், மஸ்குலர் டங் விச் ஹாஸ் மல்டிபிள் டேஸ்ட் பட்ஸ். ரைட்? சரி, அதுக்கப்புறம் என்ன இருக்கும், அதுக்கப்புறம் ஓகே ஓகே மவுத் லீட்ஸ் டு alimentary canal which ends on anus. நம்ம கிட்ட மவுத் இருக்கு, மவுத்ல இருந்து என்ன இருக்கு, pharynx இருக்கு, pharynx இருந்து esophagus, esophagus இருந்து stomach இருக்கு, stomachல இருந்து small intestine, small intestineல duodenum, jejunum, ileum. அதுக்கப்புறம் அது எங்க ஜாயின் ஆகும், large intestineல ஜாயின் ஆகும். large intestineல ஒரு என்னது transverse colon, ஓகே, lateral colon, அதுக்கப்புறம் transverse sigmoid, இந்த மாதிரி இருக்கு. ரைட், லெஃப்ட். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, வேற நம்மளோட ரெக்டம் அண்ட் ஆனஸ். ஸோ ஆனஸோட முடிஞ்சிரும். சரியா? சரி, அதுக்கப்புறம் என்னது, ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷன் பண்ணா லங்ஸ் தான் ரெஸ்பிரேஷனுக்காக. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், மூக்கு இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ், தென் யுவர் ஃபேரிங்ஸ், இன்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ் இருக்கும். சாரி, ஃபேரிங்ஸ் இல்ல, நேசல் கேவிட்டி, இன்டர்னல் நியர்ஸ், தென் ஃபேரிங்ஸ், தென் ட்ரக்கியா, லாரிங்ஸ், ட்ரக்கியா, பிராங்கஸ், பிராங்கியோல்ஸ், ஆல்வியோலைன்னு சொன்னேன். ரைட்? ஆல்வியோலை. ஸோ அங்க லங்ஸ் இருக்கு ஃபார் ரெஸ்பிரேஷன். ரைட்? அதுக்கப்புறம் என்ன இருக்கும், glottis is present. okay, glottis, அதுக்கு கீழே epiglottis which helps in the food to. so என்ன இருக்கும், epiglottis. இப்போ trachea இருக்கு, tracheaக்கு மேல epiglottis. so food மேல இருந்து வரும்போது அது tracheaவை க்ளோஸ் பண்ணிரும். so food எங்க போயிரும், ஈசோஃபேகஸ்க்கு போயிரும். ஏன்னா இதுதான் trachea, இதுதான் ஈசோஃபேகஸ், ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். trachea முன்னாடி இருக்கும், ஈசோஃபேகஸ் பின்னாடி இருக்கும். so மேல இருந்து food வரும்போது tracheaக்குள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ட்ரக்கியாவை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ஃபிளாப் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் எபிக்ளாட்டிஸ். அது என்ன பண்ணும், ட்ரக்கியாவை க்ளோஸ் பண்ணிரும். ஸோ க்ளோஸ் பண்ணோன்னே அது ஸ்லிப் ஆகி ஃபுட் ஈசோஃபேகஸ்குள்ள போயிடும். அதுதான் அது இங்க. சரியா? ஸோ விண்ட் பைப், ஆப்வியஸ்லி விண்ட் பைப் இருக்கும். ஓகே, நம்ம கிட்ட ஃபுட் இங்க என்ன இருக்கு, வோக்கல் கார்டு, வோக்கல் சாக் இருக்கு, லாரிங்ஸ் இருக்கு, வாய்ஸ் பாக்ஸ், அதுல 2 வோக்கல் கார்டு இருக்கும். என்னது, 2 ட்ரிங் ட்ரிங் 2 வைப்ரேட் ஆகும்போது
நம்மளுக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். நீங்க ஏஐ எதுவும் இல்லையா? சரி, ஓகே, சரி கண்ணா. ஓகே, ஸோ எஸ், ஸோ இங்க வோக்கல்ஸ் என்ன இருக்கும், இங்க வோக்கல் சாரி இங்க வாய்ஸ் பாக்ஸ் இருக்கும், அதுல வோக்கல் கார்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து காத்து உள்ள இருந்து வெளியே வரும்போது அது வைப்ரேட் ஆகும். ஸோ தட் வில் ப்ரொடியூஸ் சவுண்ட். அண்ட் நம்ம டங்கோட மூவ்மெண்ட் வச்சு வேர்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். சவுண்ட் பிளஸ் மூவ்மெண்ட் ஆஃப் டங், வேர்ட்ஸ். என்கிட்ட பேரு ஜோசப் கருவில்லா. ஓகே, 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 ஓகே. All right. So rack your brain. Which ape is considered to be most intelligent of all? Tarun Tiwari. Circulatory system. Heart is four-chambered. Heart is four-chambered, having double circulation. Obviously, four-chambered double circulation. Okay, they are warm-blooded, homothermal. Okay, then renal portal system is absent. Blood consists of blood corpuscles. RBC irku, WBC irku. RBCs, they do not have nucleus. RBC la nucleus irukade, obviously. சரி சித்ரா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நீங்க ஹர்ட் ஆயிட்டீங்க, என்ன பிரச்சனை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஸோ டு நாட் வரி. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் உங்களுக்கு ஏஐன்னு சொல்றது. இட் இஸ் குட் தட் யூ ஆர் ஆன்சரிங், யூ ஆர் இன்ட்ராக்டிவ், அண்ட் ஐ லவ் தீஸ் திங்ஸ். ஓகே, ஸோ டு நாட் வரி அண்ட் டு நாட் ஃபீல் பேட் அபவுட் எனி திங். எது இருந்தாலும் இங்கே தப்பாக புரிஞ்சுக்க வேண்டாம், தப்பாக ஃபீல் பண்ண வேண்டாம். All right, so God bless you. Okay, and you definitely whatever நீங்க வந்து என்ன நீங்க எய்ம் பண்றீங்களோ உங்க லைஃப்ல உங்களுக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் like we pray for you. Yes, so do not worry. Okay, which are uninucleated and biconvex in shape, which helps in transporting gases, white blood cells. Obviously இதெல்லாமே நமக்கு தெரியும். நர்வஸ் சிஸ்டம் அவங்ககிட்ட இருக்கு, எவ்வளோ இருக்கு, நம்ம டைகொண்டைலிக் 12 cranial nerves இருக்கு, ஆப்டிக் லோப்ஸ் இருக்கு, கார்போரா குவாட்ரிஜெமினா, ஏன்னா கார்போரா குவாட்ரிஜெமினான்னு சொல்றோம் அந்த லோப்ஸ் எல்லாமே. கார்பஸ் கலோசம் கனெக்ட்ஸ் த டூ செரிப்ரல் ஹெமிஸ்பியர். இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், இதெல்லாம் நம்ம நர்வஸ் சிஸ்டம்ல படிக்கும்போது படிச்சுக்கலாம். கிட்னிஸ் ஆர் பீன் ஷேப்ட். எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட் இஸ் யூரியா. யூரின் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் ஆப்வியஸ்லி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, யூரினரி பிளாடர் இருக்கும். யூரினரி பிளாடர்ல இருந்து யூரேத்ரா, அண்ட் யூரேத்ரால இருந்து ஓப்பனிங். இங்க ரெண்டு யூரேட்டர் வரும், இங்க என்ன வரும், ரெண்டு யூரேட்டர் ஜாயின் ஆகும். யூரேட்டர் கிட்னியை ஜாயின் ஆகும், ஏன்னா யூரேட்டர் கிட்னியை ஜாயின் ஆகும். ஓகே, அண்ட் கிட்னிக்கு மேல ரெண்டு கிளாண்ட் இருக்கும். இதுதான் என்னது, அட்ரினல் கிளாண்ட் இல்லையா? எஸ், ரைட். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஆப்வியஸ்லி. ரீப்ரொடக்ஷன், obviously sexes are unisexual. Sexual dimorphism is இருக்கு, அப்படின்னா மேல் தனியா ஃபீமேல் தனியா இருக்கு இல்லையா? ஸ்கூல்ல கூட அப்படிதான் சொல்லுவாங்க. பரவாயில்ல விடுமா சித்ரா, இதுல என்ன இருக்கு? ஸ்ரீ கீப் ஸ்மைலிங், எவ்ரிபடி கீப் ஸ்மைலிங். இதெல்லாம் யார் என்ன சொல்றா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து யோசிக்க கூடாது. நீங்க இவ்வளோ உங்களுக்கு இந்த தெரிஞ்சிருக்கு, அது I'm really shocked and I'm happy for you Chitra. So definitely you will achieve whatever you are aiming for. சரியா? So do not worry and God bless you. Chalo. So males have a copulatory organ known as penis. Obviously males have penis and females have vagina. Males get a pair of testes irke, females have ovaries, they have vagina, they have ovaries. Egg consists of very little yolk and no shell. So eggless shell irukade because internal fertilization anga nadakudhu. Fertilization is internal and development is also internal. Mostly they are viviparous. Oru sila mammals viviparous kadayadu illaya, except duck-billed platypus and echidna. Very very important, very important. Edu echidna and duck-billed platypus, very important. Please highlight பண்ணிக்கோங்க, note பண்ணிக்கோங்க. சரியா? Yes. சரி, அடுத்தது என்னது? Development of the fetus takes place inside the uterus. Placenta provides
nutrition, developing fetus from the mother. After birth, the young one is fed by the mother through the mammary glands, that is the breast, and parental care is highly developed. So இதுதான் mammaloட example. Human, cow, camel, tiger, lion, goat எல்லாமே சொல்லலாம். ஏனா? Yes. So subclasses நம்மளுக்கு வேண்டாம். We don't want subclasses. Subclasses எல்லாம் கேட்க மாட்டாங்க. இல்லையா? சரி. So நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் படிச்சிருக்கோம்? நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கோம் Amphibia, Reptilia, Aves and Mammalia. இது நாலும் நம்ம இன்னைக்கு படிச்சாச்சு. இல்லையா? இது நாலும் நம்ம இன்னைக்கு படிச்சாச்சு. ரைட்? சரி. So இதோட என்னாச்சு? Chapter over. Successfully completed. முடிச்சாச்சு. Chapter is over. All right. Homework என்னது? Solve DPP. Obviously. Solve DPP and PYQs. So, இத்துடன் congratulations. Thank you. And congratulations you too. Okay, Chitra. And one more thing. யார் இவ்வளோ கவலைப்படக்கூடாது. யார் என்ன சொல்றா அப்படிங்கிறது திருப்பி அதை சொல்றேன். Suppose நான் ஏதாவது சொல்லி உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னா I'm really very sorry, Chitra. Okay, just for fun we are talking here. Okay. Chalo. So thank you so much everybody for joining, and நம்ம சாப்டர் முடிஞ்சாச்சு. DPP சால்வ் பண்ணுங்க, and next class வரும்போது நம்ம ஒரு புது சாப்டரோட தான் சந்திப்போம். புது சாப்டர் அது என்னவா இருக்கும்? சர்ப்ரைஸா இருக்கட்டும். உங்களுக்கு thumbnail நீங்க பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா? சரி. So thank you so much for joining everybody, and please take care of yourself, take care of your mental health, physical health and everything. DT where to find? Okay. DDT கிடையாது, DPP அப்படின்னா daily practice paper. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரேடியா DPP PDF அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ PW ஆப்ல நீங்க போனீங்க அப்படின்னா சமரன் நீட் இந்த சேனல் நீங்க சர்ச், இந்த பேட்ச் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா சர்ச் காலம் இருக்கும் மேல, அதை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதுல சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். சப்ஜெக்ட்ஸ் அதுல நீங்க ஜூவாலஜி செலக்ட் பண்ணும். ஜூவாலஜி அதுல செலக்ட் பண்ணீங்கன்னா DPP PDF அப்படின்னு போட்டிருக்கும். அதை நீங்க சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? எஸ், இதுதான். ஆல்ரைட், சலோ. தேங்க்யூ so much for joining, and இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தருண் திவாரி. நன்றி, வணக்கம். And I love you all people. You all are being very great and interactive. So keep joining and keep learning. Thank you. Nandri. Okay, Sri, Animal Kingdom DPP நீ அப்லோட் பண்ணல. Animal Kingdom DPP இனிமேல் தான் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சால்வ் பண்ணுங்க. நீங்க பாட்னில போனீங்கன்னா உங்களுக்கு செல் சைக்கிள் செல் டிவிஷன் ஓடது அப்லோட் பண்ணிடுவாங்க. இனி அதுவும் பண்ணல. செல் த யூனிட் ஆஃப் லைஃப் அப்லோட் பண்ணியாச்சு. நீங்க அதுக்கு சால்வ் பண்ணுங்க. 687 questions இருக்கு அதுல. அதை நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 1 by 1 எல்லாமே அப்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க சால்வ் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க செல் சாப்டர் போய் சால்வ் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் I will ask my technical team to upload the cell cycle, cell division and animal kingdom also. சரியா? चलो, thank you. Bye bye.